ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோபி ஹாப்பின் ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவங்கோட 3 ஷார்ட்ஸில் த ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். தி எண்ட் மேரிட் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இந்த இது பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ லைக் தட். ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக எதோட விட்டுருப்போன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இங்கே கல்யாணம் ஆகிட்டு தென் ஹனிமூனுக்காக நீங்கள் வந்து அப்ராட் போயிருப்பீங்க, தாய்லாந்து போயிருப்பீங்க. ஸோ அங்கே நீங்கள் அவர்கிட்ட வந்து வந்துட்டு பார்க்கும்போது முத்தம் கொடுக்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தென் லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏண்டா ஒரு முத்தத்தை கொடுத்தவா நீ இப்படி ஆஃப் ஆகி நிற்கிற? இனிமேல் ஏன் வந்துட்டு பார்க்குறேன்னு சொல்கிற நீனு? தேயாங் நீ சரி இல்லை அப்படிங்கிறீங்க. எப்படி நீ என்னால் நீ மாறின பார்க்க முடியல அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறியோ அதே மாதிரி நானும் மாறினதில் தப்பாடி அப்படிங்கிறாரு. தப்புன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நீ மாறுறங்கிறத நான் சொல்லலாம். மாறுறடா நீ. பார், நீ என்ன தான் என் ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஆனாலும் நீ என் ஃப்ரெண்டு தான். புரிஞ்சதில்ல? எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்னது? ஈவன் தோ எனக்கு நீ ஹஸ்பண்டாக இருந்து ஹஸ்பண்டாக நம்ம 2 பேரும் பழகி கிட்ஸ் எல்லாமே இருந்தாலும் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நமக்குள்ளே எப்பயுமே இருக்கணும். அது நீ ஷியாரிட்டி தர முடியுமா உன்னால்? பிகாஸ் கொஞ்சம் செல்ஃபிஷ் தானா? என்னால் உன் அளவுக்கு யாராவது கம்ஃபர்ட்டாக வச்சுக்க முடியுமாங்கிறது என்னால் பெரிய கொஷின் மார்க்கு தான். ஸோ ஒன் ஆஃப் த திங் நான் உனக்கு ஓகே சொன்னதும் அதுவும் ஒரு ரீசன் தான். அதனால தான் கேட்குறேன். லைஃப் லாங் நான் எப்பயுமே யோசிக்காமல் உன்கிட்ட எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் தருவியா? அவர் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, ஃபார் ஷுர் கவலையே படாத, இந்த தேயோங் எப்பயும் போல் உன்கிட்ட இருப்பான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் தேயோங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. யாரோ ஒருத்தவங்க கதவை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ரூம் சர்வீஸ் தான். ஸோ ரூம்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவங்கும் வழக்கம் போல் வராண்டாவில் போய் நிற்கிறீங்க. அங்கேயே நிற்கலாம், பட் ஸ்டில் அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம இல்லைன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கடகடன்னு க்ளீன் பண்ணுவாங்க, கரெக்டாக க்ளீன் பண்ணி முடிப்பாங்களே. ஸோ அதனால் நீங்களும் அவரும் வெளியில் வந்துட்டீங்க. ஸோ பால்கனி நின்றுட்டு கன்னத்தில் கையை வச்சுட்டு தேவங்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. தேயாங் அப்படிங்கிறீங்க. என்னது? அந்த பையன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கானே. வெட்டுக்குன்னு அப்படியே கணத்தை திருப்பிட்டு, இந்த பாரு, டென்ஷன் ஏற்றாதானே கொல்ல காண்டில் ஆகிடுவேன். ஏன் என்னடா இவன் நல்லா இருக்கானே, கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டானேன்னு உனக்கு மூக்கு வேர்த்துட்டுல, அதனால தானே இந்த மாதிரி பேன்ற. லூசாடா நீ, அங்கே பாடுறா டீ திரும்பி பாடுறா அப்படி சொல்லி நீங்கள் சீக்ஸை அப்படியே மாற்றுறீங்க. முடியாது, உன்னையும் பார்க்க விட மாட்டான்டி அப்படி சொல்லிட்டு திருப்பி உங்களை நல்லா நவுத்தி உங்கள் கண்ணை பார்க்க வைக்கிறாரு. என்ன தாண்டா உன் பிரச்சனை? நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்குது இவங்க. சி முஞ்சப்பாரு ஐயே அப்படிங்கிறீங்க. இந்த பார், நான் லிட்டில் பொசசிவ் தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பொசஸ் ஆகுது. கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் விளாடாமல் இரு, அது போதும் எனக்கு. ஓகே இல்லை, ஆனால் எனக்கு உங்ககிட்ட இந்தமாரி விளாட்றது பிடிக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் கண்டுக்கவே கிடையாது, சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. அப்போது ஏதோ ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகுது. ஷீ இஸ் வியரிங் அ பர்பிள் ட்ரெஸ். ஸோ டே பர்பிள் போதுரா அப்படி சொல்கிறீங்க, ஷோல்டர் வச்சு அடிக்கிறீங்க. அந்த மனுஷன் கொஞ்சம் கூட எக்ஸைட்டடே இல்லாமல் கேஷுவலாக நிற்கிறாரு. அந்த பொண்ணு கூட அவர் பார்க்கவே கிடையாது.
இதுக்கு முன்னாடி காலேஜில் கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, டேய் பர்பிளில் ஒரு பொண்ணு போகுதுடா, பர்பிள் சுடி போட்டுட்டு போகுதுடா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஓடி போய் தெருச்சுலாம் ஓடி போய் பார்த்துருப்பாரு. ஸோ அந்த அளவு அவருக்கு வந்து அந்த பர்பிள் மேலே ஒரு க்ரேஸ் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஈவன் தான் அந்த மனுஷன் கண்ணுக்கு முன்னாடி போகிற அந்த பொண்ணை கூட அவர் பார்க்கல. நீங்கள் அப்படியே இப்போது வர சீன் போட்டுட்டு நான் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு மூஞ்சி நல்லா இருக்கா இல்லைன்னு ஓடி போய் பார்ப்ப தானே அப்படிங்கிறீங்க. நீ என்ன வேணால் நம்பிக்கோ, என்ன வேணால் சொல்லிக்கோ, எனக்கு பார்க்கணுன்னு தோணல. டேய் தெய்வங்க ரொம்ப மாறிட்டடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷோல்டரில் அப்படியே ஹேண்ட் வைக்கிறீங்க. ஸோ அவங்க மேம் ரூம் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு மேம் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. டேய் ஏன்டா உனக்குள்ளே ஒரு வித்தியாசமான சேஞ்சஸ், அது எனக்கு ரொம்ப சிரிப்பு முட்டுது. என்ன ஆச்சு உங்களுக்கு? பர்பிளில் யார் போனாலும் சும்மா சும்மா ஏதாவது ஒரு பர்பிள் கலர் சாரீ இருந்தால் கூட அதை குறுக்குன்னு பார்க்குற ஆளு நீ. இப்போ என்னடா புதுசாக திருந்திட்ட? என்ன இல்லை எனக்கு முன்னாடி கொஞ்சம் சீன் போடுறியான்னா? ஓ அவகிட்ட வந்து எந்த ஒரு பையனையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே, நம்ம மட்டும் அசிங்கமாக ஜொல்லு ஊற்றிட்டு பார்த்தா அவன் என்ன நம்மளை நினப்பா, அந்த கொஷினை நம்மள்ட்ட திருப்பி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதால தானே நீ இந்த மாதிரி பண்ணுற. நான் உனக்கு பயப்படுறவன்னு யோசிக்கிறியா? சொல்லு. இல்லைதான். அப்புறம் உனக்கு பயந்துட்டு அந்த பொண்ணை பார்க்காம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? அதுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஓயன் ஃப்ராங்காக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரியல. பட் உன் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னால் உன்னை தாண்டி வேறு யாரையும் நினைக்க முடியல. புரியுதுல? ஈவன் தோ அந்த பொண்ணு பர்பிளில் போனாலும் கூட எனக்கு அந்த அளவு ஒப்சஷன் இல்லை. புரிஞ்சதில்ல? அப்போ நானும் பர்பிள் சாரி பர்பிள் ட்ரெஸ் போட்டால் பார்க்க மாட்டியா? நீ பர்பிள்னு இல்லை, நீ போட்டாலும் சரி போடலனாலும் சரி நான் உன்னை பார்ப்பேன். தெய்வங்க எப்படா இந்த மாதிரிலாம் பேச கற்றுக்கிட்ட? இம்ப்ரெஸ் பண்ண கற்றுக்கிட்டடா. ஐயோ நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுற தெய்வங்க. வாவ் யூ ஹாவ் அ ஸ்கில்டா பர்றா அப்படிங்கிறீங்க. இங்கே ஒருத்தன் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான், நீ எவ்வளோ கேஷுவலாக அதை பற்றி பேசிகிட்ருக்க. ஓகே 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 அது லைட்டாக ஏற்றுக்க முடியல, பட் ஸ்டில் ஃபீல் குட், நல்லா இருக்குடா அடங்குறீங்க. உங்ககிட்ட போய் நான் பேசினா பார்த்து என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போகிறேன். சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஹேண்ட் பிடிக்கிறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. அப்போ என்ன உனக்கு பிடிக்குமா? இப்போ மட்டும் நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன்னு நீ நினைக்கிற? ஏண்டி எனக்கு உனக்கு பிடிக்காம தான் நீ கேட்ட உடனே அடுத்த செகண்டே கையை பிடிச்சி எழுதிட்டு வந்து இங்கே ஒன்று முட்டை கொடுத்தானா? சொல்லு. மேரேஜுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் ஒன்று நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் இப்போ வாழ்கிற ஒரு வாழ்க்கை உனக்காகவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்காக மட்டும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரியுதுல? புரியுது. நான் இன்னும் ஃபுல்லாக உன்கிட்ட லவ் ஃபீல் பண்ணல, பட் ஸ்டில் என்னால் சொல்ல முடியும் நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் கல் பண்ணிட்டே அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னடா இப்பெல்லாம் பேசுகிற, எனக்கே காதல் வந்துடும் போலியா உன் மேலே அப்படிங்கிறீங்க. பொடி அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. தெரியும் இந்த மாதிரிலாம் பேசுவானா?
இத்தனை வருஷம் எனக்கு இது தெரியாமல் போச்சே. நான் ஒரு ரொமான்டிக் இல்லாத பர்சன் பாவம் அப்படின்லாம் நினச்சேன். பா, தெய்வம்க்கு இப்படி ஒரு ஃபேஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ கண்ணை மூடிட்டு லைக் யோசிக்கும் போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் அவரும் முத்தம் கொடுத்துருந்துருக்கீங்களே, ஸோ உங்களை அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்து அந்த பெட்டில் போட்டிருப்பார்ல, ஸோ அந்த சினாரியோஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வருது. செம்ம பிளஷி ரொம்ப பிங்காக போயிடுச்சு. ஸோ அவரை டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துருந்துருப்பாரு போல். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு ஐயோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை அந்த மனுஷன் கன்றாவியாக வேற பார்த்துட்டாரு. என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. டக்குன்னு அந்த சைடில் வச்சுட்டு, நான் தூக்கத்தில் பரண்டிட்டு இருந்தேன். ஏன் அந்த பில்லோவை என்ன நினச்சி கட்டிப்பிடிச்ச தானே? ஆமாம், இப்போ என்னங்கிற அப்படிங்கிறீங்க. பா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிமிஷம் கூட உன்னால் இருக்க முடியல. என் நினப்பு வந்து அதை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கேன். என்ன பண்ணுறதுப்பா, நீ இல்லாத நேரத்தில் கம்பெனி கொடுக்கறது தானே. சரி, நான் இருக்கும்போது இப்போ என்னை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மூஞ்ச பார்க்குறீங்க வியடா. ஏன் நான் நல்லா இல்லையா? ஏண்டி அதை போட்டு பிதுக்கி எடுக்கிற, ஏண்டி அவன் கட்டி பிடிக்கக்கூடாது அப்படின்னு அப்படிங்கிறாரு. ஒன்னெல்லாம் கட்டி பண்ணிக்க பாவி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே முத்த கொடுக்குறேன்னு கேட்டேன். இப்போ நான் கட்டி பிடிக்கிறேன்னு கேட்டதுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு தேவங்க மனசு உடஞ்சிட்டான் அப்படிங்கிறாரு. மனசு உடஞ்சிட்டால, வா அப்போ கட்டி பிடிச்சிட்டாலி என் மேலே அடிச்சுட்டே தோணிச்சு கொடுக்குன்னு வராரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. லைக் நீங்கள் வந்து பெட்டில் அப்படியே உட்காந்துருக்க மாதிரி, அப்படியே உங்கள் தைஸில் அந்த மனசை பொத்துன்னு உட்காந்துக்கிட்ட மாதிரி, லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் இப்போ நீங்கள் 2 பேர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உங்களோட லேப்பில் உட்காந்துருக்காரு. ஓகே, என்னடா இப்படிலாம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ தானே கட்டி பிடிக்க வசதியாக இருக்கும் எனக்கு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி உட்காரதுல பொம்பளை பிள்ளை தானடா பண்ணும், என்னடா நீ பண்ணுற, நிறைய படத்தை பார்த்து கெட்டு போயிருக்க போல்கே அப்படிங்கிறாரு. அடுத்தது நீங்கள் அப்படியே வைக்க வர்றீங்க அப்படி சொல்கிற டக்குன்னு நீங்கள் அவருக்கு முத்தம் வைக்கிறீங்க. நீ அடி என் முத்தத்துக்கு மார்க்கு கேவலமாக போட்ட, நீ என்னடி கொடுக்குற கேவலமா, குழந்தைங்க கொடுக்க மாதிரி, என்ன மாதிரி இச்சு வச்சாலும் நச்சுன்னு வைக்கணும் அப்படிங்கிறாரு. சாரி பாஸ், நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வீக்கு. தியாரட்டிக்கலாக தெரியும், பட் அந்த அளவு உங்கள் அளவுக்கு படிப்புக்கு இல்லைல்ல. படிப்பில் தாண்டி இல்லை, இந்த விஷயத்தில் நீ கெட்டிக்காரி தான் அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு ஏதாச்சுவேன் அப்படி சொல்லிட்டு அவட அப்படியே தள்ளி விட்டுட்டீங்க. எங்கள் தேவங்க அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே இருக்காரு. பையன் என்ன விளாட்லாமா, என்ன எங்கே வந்து என்னடா பண்ண சொல்கிற? சும்மா விளாட்லாண்டி, போர் அடிக்குது, வெளியிலலாம் போயாச்சு, பட் இப்போ பாரு மழை பெய்யுது, இந்த நேரத்தில் எங்கே நீ வெளில போக முடியும், அதனால விளாட்லாமா அப்படிங்கிறாரு. நீ வரும்போது ஏதோ ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன்னு தெரியுது, சொல்லு என்ன விளாட்லாம் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கியே, இத்தனை வருஷம் உன் கூட பழகிருக்கேன்னு இது கூட தெரியாமல் இருக்கும், சரி சொல்லு என்ன விளாட்லாம் அப்படிங்கிறீங்க. ஓகே, இந்த பாரு, கேம் ரொம்ப ஃபேராக இருக்கணும், அப்புறம் பாவபட்சம்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே சரி சொல்லு, கண்டிஷன்ஸ் ஓகேவா? சரி ஓகே, சரி சொல்லு என்ன. அப்புறம் இன்னொன்று ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், அவுட் ஆகிட்டீங்கன்னா. அதேமாதிரி நீ அவுட் ஆகிட்டாலும் நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த ரூமில் நான் ஏதாவது ஒரு கலர் சொல்வேன், இந்த கலரை போய் நீ ஓடி போய் தொடணும், தட்ஸ் ஆல். ஆனால் நீ தொடுறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீ என்கிட்ட அவுட் ஆகிட்டேன்னா அவ்வளோதான், நான் வின் பண்ணிட்டேன், நீ லூஸ் பண்ணிட்டேன். சிம்பிள். நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம்ல, அதே தான். ரொம்ப சைல்டிஷாக இருக்குடா, விளாடு எவ்வளோ நல்லா இருக்குன்னு மட்டும் பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யாரை ஆரம்பிக்கலான்னு இது டாஸ் போடுவோமா என்ன? ஓகே.
ஸோ நீங்கள் டாஸ் போடுறீங்க. தலை தலை வந்து தேவங்க சொல்லியிருப்பார். ஸோ நான் தான் தலைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் வந்து கேச்சர் பொசிஷனில் இருக்காங்க. நீ இப்போ கலர் சொல்லணும் அந்த மாதிரி. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. க்ரீன் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே ஓடுறாரு. துப்பு 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 துப்புன்னு ஓடுறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னுலாம் ஓடிக்கூடாது. லைக் நம்ம அவங்களுக்கு டைம் தரணும்ல. ஸோ 5 செகண்ட்ஸ் எண்ணுவீங்க. 1 2 3 4 அதுக்கப்புறம் தான் ஓடி போய் அவங்கள பிடிக்கணும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இப்போ க்ரீன்னு சொல்லிட்டீங்க. அவர் அப்படியே தேடுறாரு. கடன்னு தேடுறாரு. அங்கே க்ரீன் கிடைக்கல. அப்புறம் 5 சொல்லி முடிச்சிட்டிங்க. நீங்கள் அவரை தொடர போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் இருக்குது. ஸோ வீட்டிலே இன்டோர் பிளான் மாதிரி இருக்குது. ஓடி போய் அதை தொட்டார். தப்பிச்சிட்ட அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி இப்போ நீ போய் நில்லு, நான் போய் போட்டுக்கிறேன். சரி ஓகே. ப்ரௌனா எங்கே போய் தேடுவேன்? ப்ரௌன் 3 2 1 சொல்லிட்டு பிடிக்க வராரு. நீங்கள் ஓடி போயிட்டு அங்கே ஏதோ ஒரு உட் இருக்குது போல். ஸோ அதை நீங்கள் டப்புன்னு பிடிக்கிறீங்க. அதுக்கு பிளாக் கலரில் கலர் அடிச்சிருக்காங்க, உங்கள் கண்ணு தெரில. ஆனால் இது வந்து ப்ரௌன் கலரில் தானே இருக்கும். இந்த உட்டு வந்து ப்ரௌன் கலரில் தானே இருக்கும். அவர் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. இதை பாருல, இதெல்லாம் கல்லாட்டம், இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, இதெல்லாம் போங்கு இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன இதெல்லாம் வந்து இதில் வயன், நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் ஃபேராக விளாட்ணும். அதுக்கு கலர் அடிச்சிருக்காங்க பிளாக் கலர். அப்புறம் அது போய் நீ ப்ரௌனுன்னு போய் தொடலாமா? உட்டுங்கிற நல்ல வாயில் புக்குன்னு வச்சிடும். சரி சொல்லு, என்ன பண்ணணும்? இந்த ஹனிமூன் முடிகிறதுக்கு வரைக்கும் நீ என்ன டேடின்னு தான் கூப்பிடணும். டேடியா? ஆமாம், டேடின்னு தான் கூப்பிடணும். ஓகே, நீங்கள் கூப்பிட பார்க்கலாம். கூப்பிட பார்க்கலாம். டேடியோய் அப்படிங்கிறீங்க. எப்படி கூப்பிட்ற? டேடின்னு கூப்பிட்றேன்னு என்ன டேடியோங்கிற மாடு அப்படிங்கிறாரு. நீ டேடின்னு கூப்பிடணுன்னு தான் சொன்னேன். எப்படி கூப்பிடணுங்கிறது அது ஏன் ஒப்பீனியன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் டேடி தானே கூப்பிடணும். ஓகே டேடியோ அப்படிங்கிறீங்க. அவர் பாரு வெறுப்பேத்தா தானே, முடிஞ்சு போச்சு, இப்போ நான் நீ ஓடு அப்படிங்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறாரு. ரெட் கலர் அப்படிங்கிறீங்க. ஓடவே இல்லை. லைக் அப்படி நிற்கிறாரு. சனியை சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொட போகும்போது அந்த மனுஷன் டக்குன்னு அவரோட இன்னர் அப்படியே பிடிச்சிட்டு ரெட் கலர் அப்படி சொல்லிட்டு பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவர் கலர் சொல்லுவார், நீங்கள் ஓடணும் அப்படி தானே. ஸோ அவர் என்ன கலர் சொல்லியிருப்பார்னா பர்பிள் சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்களும் ஓடலை, நீங்கள் வந்து ப்ரேசர்ஸ் அண்ட் வந்து இன்னர் வந்து பர்பிள் தான் போட்டிருக்கீங்க போல். ஸோ அதனால் நீங்கள் ஓடாமல் நீங்களும் வீடுங்க அப்படியே திடீர்னு நிற்கிறீங்க. ஸோ அவர் டக்குன்னு பிடிக்க வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பிடிக்க போகிறீங்க. பட் எப்படி சொல்லணும்னா, இன்னரை வந்து காட்டலாம், அப்படியே லைட்டாக இடுப்பை லைட்டாக ஓப்பன் பண்ணி இப்படி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த மாதிரி பிடிக்க வருவீங்க. அவர் உங்களை பிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பிடிச்சிருந்துருப்பீங்க. பட் இன்னரே கிடையாது, லைக் பேண்ட் இருக்குல்ல, ஸோ அதை தான் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி கம்பீரமாக நம்ம நிற்க மாட்டோம், நான் பிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிக்கிறாரு. எருமை மாடு கண்ணு தெரில நான் பூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிறீங்க. நீங்கள் கை தொட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட். ஸோ அது வந்து ப்ளூ கலர். இந்த இருக்குடா அப்படிங்கிறீங்க. நான் உன்னை தொட்டு அவுட்டுன்னு சொல்லிட்டேன்டி அப்படிங்கிறாரு. இப்போ தான் நானே அவுட் ஆகிட்ருக்கப்ப இந்த கேம் வேணாப்பா, கட்பாது, நான் வரல. நான் திரும்பவும் சொல்கிறேன், ரூல் ஃபேராக விளாடணுன்னு சொன்னேன். அதுக்கு அர்த்தம் தெரியும்ல. ரொம்ப பண்ணாத தெரியுங்க. எனக்கு பிடிக்கல. என்ன பயந்துட்டியா? என்னடா தேவங்கிட்ட தோத்துக்கிட்டே போயிடுவோமோன்னு. சரி, எனக்கு ஒரு வேகம் இருக்குது, சொல்லு என்ன? இப்போ என்ன மம்மின்னு கூப்பிடணுமா அப்படிங்கிறீங்க? வேண்டாம்,
உன்னோட இன்னரை கைட்டு. ஆ என்ன? நீ போட்டிருக்க ப்ரேசரும் பர்பிள் தானே, அதையும் கைட்டு. இந்த பாருடா, ஒன்று தான் சொல்லணும், நீ ரெண்டெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பார், சொன்னதை செய், ரெண்டுமே பர்பிள். ஸோ நான் கேட்டதில் தப்பு இல்லையே. இதெல்லாம் முடியாது, லூஸ் மாதிரி பண்ணாதடா மசுரு. சிப்பா, யார் அந்த நிற்க முடியும் விளாடுறதையும்? நான் இப்போ விளாண்டது என்னமோ விளையாட்டு தான், ஆனால் இப்போ சொன்னது உண்மையாக தான் சொன்னேன், சீரியஸாக தான் சொன்னேன். கமான், போய் அவுத்துட்டு வா. இல்லை இங்கே கண்ணு முன்னாடி உட்காரதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னடா நீ? ஃபேர் கேம். இதை இப்போ நீ பண்ணனா இதை விட மோசமாக ஏதாவது சொல்லுவேன். யோசிச்சு முடிவெடுப்பா. சரி இரு, லுட்டின் மண்டியில் கொட்டிட்டு ஓடுறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அவுத்தந்துருப்பீங்க போல். அப்படி சொன்னீங்க வரீங்க. ஒன்றா நம்ப மாட்டேன். எங்கே அதான் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு காட்டு பார்க்கலாம். டேய், ரொம்ப உவரா பண்ணாதரா. என்ன வெக்கம் புதுசாக வருது? உனக்கெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்தவன் நான். என்னமா புதுசாக வெக்கப்படுற இப்போல்லாம்? என்னடி இதெல்லாம் அப்படிங்கிறாரு. இப்படி சுருட்டி அப்படியே மூஞ்சில் விட்டு எறிறீங்க. அந்த மனுஷன் கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஓகே, அடிச்சுட்டு அப்படியே சைடில் வச்சுட்டு, இப்போ ஓன்ட்டேன், நீ போ, நான் கலரை தொடுறேன் அப்படிங்கிறாரு. கிடைக்கவே கூடாது கலரை பிடிக்கணும். பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்குன்னு அந்த ப்ரேசரும் இதுவும் இருக்குல்ல, இன்னரும், அதை நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த ரூமில் பர்பிள் அது உங்களோட இன்னர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வெடிக்குன்னு நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ அது தொடணுன்னா ஹி ஹாவ் டு கம். ஸோ அப்போ நீங்கள் தான் அவரை பிடிச்சிருவீங்களா, அவுட் ஆக்கிடுவீங்களா. ஸோ அதனால தான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. அவர் கடன் பர்பிள் தேடுறாரு, ஆனால் ரெண்டுமே உங்கள் கையில் மாட்டிக்கிச்சு. அதை விடு, நீ தொடு அப்படிங்கிறீங்க. 5 4 3 2 1 சொல்லிட்டு முடிச்சாச்சு. அந்த மனுஷன் நீங்கள் தொட்டுட்டீங்க. அவர் தொடலான்னு போனார், பட் யூ காட் இட். இப்போ அவர் வேணுங்கன்னே பண்ணிட்டல்ல அப்படிங்கிறாரு. சொல்லிக்கலாம் அப்படிங்கிறீங்க. சொல்லு, என்ன பண்ணோம்? என்ன பண்ண? எனக்கு ஒரு முத்தம் தான், நல்லா ஃபீல் பண்ணு அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக உங்ககிட்டக்கு வராரு. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறதுக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கிட்ட அப்படியே உங்களை பொறுமையாக முத்தம் கொடுத்துக்கிட்டே செவுத்தில் அப்படியே பின் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பார். ஸோ இட் டேக்ஸ் அரவுண்ட் ஒரு 2.5 minutes. ஸோ அந்த மாதிரி ஒரு வழியாக அந்த முத்தங்கள் பிரேக் ஆகுது. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, அவரே உங்களை பார்க்குறாரு. அப்படிங்கிறாரு. என்ன? பொறுமையாக நவரும் போது அந்த மனுஷனோட கை உங்களோட ரைட் செஸ்ட்லேருந்து நவுறுது. சி, இவ்வளோ நேரம் நீங்கள் கையை வர வச்சுருந்தியா? ஏன்னா கையை வச்சது உனக்கு தெரியாதா? நான் மொத்தத்தில் பிஸியாக இருந்ததால் பார்க்கல. அட்டி பாவி, சி அப்படிங்கிறாரு. சரி பரவாயில்ல, இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் அப்படியே திருப்பி வச்சு ஸ்குவீஸ் பண்ணுறாரு. தெய்யங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லொட்டுன்னு அதை அடிக்கிறீங்க. இப்போ தெய்யம் சிரிச்சுக்கிறாரு. பைதவே போடாமல் இருக்கிறது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஐயோ போதும், இதுக்கு மேலே இந்த கேம் விளையாட வேணாம், போதும் நிறுத்து. இல்லை இதுக்கு மேலே வேண்டாம் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இங்கே தேர்ந்து தெரிச்சுக்கிறாரு. நிஜமாக தான் சொல்கிறேன், உனக்கு இந்த கேம் போதுமாடி, நிஜமாக போதும், இதுக்கு மேலே ஆளை விடுறாடாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நவுந்து வந்துட்டு லைக் ஒரு நாள்லேயே ஃபுல்லாக முடிகிறது. லைக் உங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக போகிறது
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் எடுத்தா கவுத்தோன்னு ஒரு விஷயத்த முடித்தா எப்படி இருக்கும்? அதனால தான் உங்களுக்கு அது அப்படியே டாப் டு A to Z அப்படியே முடிக்க முடியல உங்களால், அந்த மாதிரி. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு, டேய் நீ இதுக்கு மேலே இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் இருக்கேன். நான் வருவேன் அப்படி சொல்லி தமக்குன்னு அந்த மனுஷன் குதிச்சுட்டு தான் வந்திருப்பார். இவனை அடக்கவே முடியாது. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் டைம். ஸோ டின்னர் சாப்பிட்றீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இருப்பீங்களே எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக பேசுகிறீங்க, அடிக்கிறீங்க, திட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நைட் நல்லா ஜாலியாக போயிருக்கும். நத்திங், ஓகே, ஒன்றும் இல்லை. தென் இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு இந்த ஹனிமூன் ட்ரிப் முடியுது. நெக்ஸ்ட் டே அந்த மனுஷன் வராரு, கிளம்பியாச்சு. ட்ரிப்புக்கு எங்கெங்கே பார்த்தாலும் போகிறீங்க, ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, நிறையா செல்ஃபீஸ், ஃபோட்டோஸ். ஸோ லைஃபே ஒரு மாதிரி இது என்னமோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கவே மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, புதுவிதமான ஒரு வாழ்க்கை. அப்பயுமே ஒரு கிஸ்ஸு, ஹக்கு அதை தாண்டிலாம் பெருசாக எதுவும் இல்லை. பிகாஸ் அவரும் உங்களுக்கு வந்து டைம் தரார். ஓகே, இப்போது லைக் நியர்பை அந்த ஈவெண்ட்டே முடிய போகுது, லைக் தாய்லாண்ட் ட்ரிப் முடிய போகுது. இப்போது தட் நைட் எல்லாத்தையுமே பேக் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பொத்துன்னு அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. எதுக்கு வந்தோங்கிறத டோட்டலாக மறந்துட்டு ஜாலியாக நம்ம ட்ரிப்பு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிறாரு. அப்படியா? நான் அப்படியா? ஏன் உனக்கு தெரியாது? இல்லத்தே அப்படிங்கிறீங்க. என்ன தேவாங்கன்ட்டு என்ன அப்படிங்கிறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிறீங்க. நம்ம பண்ணுறதே கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி, சரியா அப்படிங்கிறாரு. தெரியுது தான் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே பொறுமையாக அவங்க பக்கத்தில் இருந்துட்டு, டே ஏன்டா பக்கத்தில் உட்கார, தள்ளி போய் படுறா அப்படிங்கிறீங்க. ஹலோ உண்மையா ஹஸ்பண்டா அப்படிங்கிறாரு. சிவே மூஞ்ச மக கட்டி லொட்டர் மடல் அடிச்சிடுவேன். ஹஸ்பண்டுன்னா பின்ன என்னடி நான் உனக்கு என் ஃப்ரெண்டு மசுரு அப்படிங்கிறாரு. யா ஏய் திருப்பியும் என் ஃப்ரெண்டுன்னெலாம் சொல்லாத, சரியா? ஏன் இத்தனை வருஷம் நீ அதானடா பண்ணிகிட்டு இருந்த? கரெக்டு தான், ஆனால் இப்போது கல்யாணம் ஆகிடுச்சு. ஐ எம் நாட் யுவர் ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட பழகுவேன், பேசுவேன், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறவளை வச்சுக்காத. என்னால் அந்த கண்ணோட்டத்தில் உன்னை சத்தியமாக பார்க்க முடியல. விடு அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படிங்கிறீங்க. என்ன சாரி? மூவி பார்க்கலாமா அப்படிங்கிறீங்க. வா வந்ததுக்கு அதையாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் படம் போடுறாரு. ஒன்றும் புரியல. ஸோ அதர் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வழியாக ஒரு 3 சேனலோ 4 சேனலோ தமிழ் இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏய் நீ ஏன் யூடியூப் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாது, இந்த அறிவு இல்லாமல் போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அதுக்கப்புறம் யூடியூப் போயிட்டு ஏதோ சம்திங் ஹாரர் ஃபிலிம் பார்க்குறாரு. ஸோ ஹாரருக்கு நீங்கள் அவ்வளோ பயப்பட மாட்டீங்க, பட் ரொம்ப பயப்படுவார்ல. ஸோ அவருக்கு ஹாரர்லாம் வேணாண்டி, பயமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆம்பளை பிள்ளைங்க நல்லா கம்பீரமாக இருடா, லூசு இது மாதிரி பண்ணாத. இப்போ யார் இருக்கா? நானும் நீயும் தானே. பயந்தாலும் பரவாயில்ல, அந்த கட்டிலுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கு போ. பின்னாடி போய் வராது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா என்னையே சமாளிச்சுட்டு பேய்க்கு போய் பயப்படுவா நீ? கரெக்டு தான், சரி போடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. படம் போட்டாச்சு. அந்த படம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ஒரு மாதிரி கோரமாக சீன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கே லைட்டாக அள்ளு கிளம்புதுன்னா இப்போ பார்த்துக்கோங்களேன். தெய்வம் ஃபஸ்ட்டு சைடில் உட்காந்தாரு, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு, அதுக்கப்புறம் உங்கள் காலை அவர் தைஸில் போட்டுக்கிட்டாரு. காலை விடுறா அப்படிங்கிறீங்க. அவனுக்கு காலை வைக்க விடுறாண்டி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியுதா அவர் எதனால் அதுமாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்மைல் பண்ணிகிட்டே நீங்கள் அப்படியே கேஷுவலாக இருக்கீங்க. இப்போது கால் அப்படியே கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு. ஆனால் காலை க்ரிப்பாக பிடிச்சதா இருக்கார். வந்து உங்கள் கையும் அவர் வந்து நல்லா போட்டு பேசஞ்சு எடுக்கிறாரு. அவர் அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. சனியை எப்படி பார்க்குது பாரு, நம்ம பேயை லவ் பண்ணுற மாதிரி. பா
எப்படி பார்க்குறா? ஓஹோ! என்ன இப்படி இருக்கு? அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவரால் அதை பார்க்கவே முடியல. அப்படியே சைடில் திரும்பிட்டே பார்த்துட்ருக்காரு. வேற எங்கேயோ பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு, உங்கள பார்க்குறாரு. அசிங்கமாக போயிடும், இவ வேற கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்னு ஒரு வெக்கமும் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் நான் பார்க்க முடியலையா அப்படிங்கிறீங்க. மனுஷியாடி நீனு, எப்படி இப்படி பார்க்குற? கரும்பு முச்சாவல அப்படிங்கிறாரு. ஹே, நீ தான் ஆம்பளையான்னு தெரில, நான்லாம் மனுஷிதான்ப்பா. இதெல்லாம் என்ன இருக்குது? இதுக்கெல்லாமா பயப்படுவ? இதில் ஒன்றை நம்பி என்ன அனுப்புனாங்களாம். ஐயோ கொடுமையின் உச்சகட்டமே அப்படிங்கிறீங்க. என்ன? இல்லை எனக்கு புரியல. இதுதான் சந்தடி சாக்குன்னு என்னென்ன வார்த்தைலாம் விடுற நீன்னு அப்படிங்கிறாரு. என்ன பெருசாக வார்த்தை வேட்டான் அப்படிங்கிறீங்க. ஆம்பளையான டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி தானே சொன்னேன். இப்போது என்னது அவங்க இப்படி சொல்லிட்ட? பின்னணி அப்படி சொல்லவே இல்லை. அதுதான்டா உண்மை. நான் சொன்னேன்தான், யாரும் இல்லைன்றா, நான் ஒத்துக்கிறேனே. ஆஹா, ஆம்பளையா இல்லையாங்கிறது இந்த ஒரு மாதிரி பேய் படத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, சில மெத்தட்ஸ் இருக்குது அவன் ஆம்பளையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ட்ரை பண்ணலாமா அந்த மெத்தடை? அந்த மெத்தடை ட்ரை பண்ணுற வழியில் எனக்கு புள்ளியை கொடுத்துறாத, மூடிட்டு நீ உட்காரு அப்படிங்கிறீங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காடு சிரிச்சுட்டு அப்படியே உட்காடுறாரு. அப்போ தான் கேஷுவலாக அப்படியே டிவியை பார்க்குறாரு. பார்த்தா பேய் பதாக்குன்னு வந்து நிற்கிது. அப்படி சொல்லி அலறிட்டு அப்படியே அவங்க முதுகுக்கு பின்னாடி அப்படியே பாஞ்சு அப்படியே விழுந்துட்டாரு. சரி வேறு படம் மாத்துறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை இல்லை பாரு, உனக்கு தான் பிடிச்சிருக்கே அப்படிங்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் ஃபேமிலியோடு பார்த்துக்கிறேன், நீயும் நானும் தனியாக வேறு இருக்கோம், ஸோ நம்ம வேறு படம் பார்த்துக்கலாம். சரி ஓகே அப்படிங்கிறாரு. ஆனால் இருற, நல்ல சீனாக இருக்குது, பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன மயிருக்கு கேட்டேன் அப்படிங்கிறாரு. சரி கோவப்படாது இரு, இது முடிய பார்த்து இரு, கிளைமேக்ஸ்டா இருறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. பாரு நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே படத்தை பார்க்கல, கேஷுவலாக இங்கே தேவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது ஒன்றும் கத்துது, தேவங்க அதை காதலே வாங்கலையே, அப்படியே கேஷுவலாக இருக்கார். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு ஏதோ மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிருக்காரு. அப்படியே நீங்கள் சைடில் கண்ணதில் கை வச்சுட்டு சைடில் உட்காந்துருக்கோங்க, தேவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. என் புருஷன் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கான், நம்ம கண்ணுக்கு ஏற்றனால அதுமாரி தெரியாமல் போச்சு. டக்குன்னு உங்கள் மொபைலில் ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. லாக் ஸ்க்ரீனே நீங்களும் தெய்வமும் சின்ன வயசில் ஒரு டான்ஸ் காம்படிஷனில் பேரா கப்பலாக இருந்திருப்பீங்களே, ஸோ அதுதான் லாக் ஸ்க்ரீனில் இருக்கீங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கல, அந்த லாக் ஸ்க்ரீனை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்போவே அவன் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக தெய்வங்க பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அவர் இப்போயுமே மொபைல் தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஃபைனலி அந்த அந்த படம் முடிஞ்சிடுச்சு. அவர் படம் முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நேம்ஸ் ஓடும்ல, ஸோ அதனால் அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு படம் முடிஞ்சிச்சா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹெட்செட்டை எடுத்துகிட்டு கேட்குறாரு. அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மொபைல் யூஸ் பண்ணிருக்காரு. நீங்கள் பொறுமையாக அவர் பக்கத்தில் போயிட்டு தீயவங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு. அப்படின்னு லைட்டாக தலையை சச்சு அந்த மனுஷனுக்கு அப்படியே முத்தம் வைக்கிறீங்க. அதில் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹெட் எங்கே இருக்குன்னா அவரோட தைஸ் இருக்கும்ல, ஸோ அந்த தைஸில் அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே பொறுமையாக அந்த மனுஷன் கீழே கொஞ்சம் தான் உங்களுக்கு முத்தம் கொடுத்து வந்திருப்பார். ஸோ முடிச்சிட்டதுக்கப்புறம் முத்தம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு நீ உங்ககிட்ட ஒன்று நான் சொல்லணும். என்னது அப்படிங்கிறாரு. ஹேண்ட்ஸமாக இருக்க. ஹேண்ட்ஸமாக இருக்கேடா, நிஜமாக தான் சொல்கிறேன். இல்லை என் கண்ணுக்கு கோலர் ஆகிடுச்சா? பாரு இந்த லாக் ஸ்க்ரீனில் கூட நீ ஹேண்ட்ஸமாக தான் இருக்கே. இதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஆனால் நான் அப்பயே லவ் பண்ணியிருப்பேனே. இவ்வளோ நாள் நேரம் கடத்திருக்கவே தேவையில்லையே.
அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இப்பயும் பெருசாக ஒன்றும் டைம் ஆகலை, இப்பயும் லவ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. நிஜமாக சொல்கிறியா? லவ் பண்ணலாம்ல? ம் தேவங்க. ம் ஐ லவ் யூ. ஆ என்ன என்ன சொன்ன இப்போ? அதெல்லாம் ஒரு தடவை தான் சொல்ல முடியும் ஃபீல் பண்ணி, ஒரு ஆயிரம் தடவைலாம் சொல்ல முடியாது. நீங்கள் அப்படியே நவர போகிறீங்க, டக்குன்னு அவரை உட்கார வைக்கிறாரு அவரோட தைஸில் உங்களை, கையை விடுறா அப்படிங்கிறீங்க. ஜஸ்ட் சே ஒன் மோர் டைம். சொல்லு. இப்போ சொல்ல முடியாது வச்சுக்க அப்படிங்கிறீங்க. ஜஸ்ட் சொல்லுவோம். என் புருஷன் ஹேண்ட்ஸம், நல்ல பையன். இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. கடைசியாக நீ என்ன சொன்னியோ அதை சொல்லும் போதல்ல. லவ் யூ தேங்க. லவ் யூ பையன். லவ் யூ ஸோ மச். சும்மா நான் சொன்னேங்கிறதுக்காக சும்மா சொல்லலாம் வேண்டாம். வேடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நான் ஏந்திரிக்க போகிறீங்க. உட்காரு சும்மா. என்ன எனக்குமே ஆக்சுவலாக அது வியர்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ ரியலி லவ் யூ. ப்ரொசஸ்லாம் ஆகுறேன். இதெல்லாம் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் மீ. ஈவன் தோ என்னோடய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபுல்லாக நீ இருந்தாலும் கூட இந்த தேவம் வித்தியாசமாக இருக்கான். எனக்கே அதை ஃபீல் ஆகுது. ஐ ரியலி லவ் யூ லாட். ஈவன் தோ என் ஐஸ் என்னால் உன்னை தாண்டி எடுக்க முடியலனாலும் என்னால் அந்த லவ் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த லவ். வலிக்கவும் செய்து, அதே சமயம் இதமாகவும் இருக்குது. லவ் யூ லாட் பையன். நிஜமா அப்படிங்கிறீங்க. ப்ராமிஸா? சொல்லடா. ப்ராமிஸா? அப்படின்னு சொல்லிட்டு தேவம் வைக்கிறாரு மொத்தம். ஸோ நீங்களுமே அதை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அவரோட ஹேண்ட் பொறுமையாக உங்களோட டாப்புக்குள்ளே போயிட்டு லைக் உங்களோட ப்ரைஸஸ் ஸ்ட்ராப் இருக்கும்ல, அதை அப்படியே அவுத்திருப்பார். டக்குன்னு உங்களை பார்த்து மறைக்கிறாரு. நான் சொன்னேனா இல்லையா, இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் நீ போடவே கூடாதுன்னு சொன்னானா இல்லையா, அப்படிங்கிறீங்க. உனக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சி அப்படியே மறைக்கிறாரு. சாரி அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தேவங்க என்ன பண்ணியிருப்பாருனா, அப்படியே பொறுமையாக அவங்களுக்கு அங்கங்கன்னு முத்தம் கொடுத்துட்ருக்காரு. அவரோட ஹேண்ட்ஸ் முதுகுக்கிட்ட இருந்தது அப்படியே பொறுமையாக அப்படியே ஸ்லைட் ஆகி உங்களோட செஸ்ட்டு கிட்ட, அதாவது ஆக்சுவலாக அவர் உங்களோட டாப்புக்குள்ளே தான் இருந்திருப்பார். ஸோ செஸ்ட்குள்ளெல்லாம் போய் அப்படியே அங்கங்கன்னு ஸ்க்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி, ஸோ 2 பேருமே கிசஸ் கொஞ்சம் டெவலப் ஆகி அங்கங்கன்னு முத்தங்கள் எக்ஸ்ட்ரா திக்கமாக போகுது. ஸோ தட் நீங்களும் அவரும் டு த கோர், அந்த மாதிரி டு த இதுக்கு மேலே உங்களாலேயும் ஹோல்ட் பண்ண முடியல, அவராலையும் ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டைமு நீங்கள் லைட்டு அடங்குறீங்க. சார் ரெடி அப்படி சொல்லிட்டு டடக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்டில் போட்டுட்டு உங்களுக்கு அங்கங்கன்னு கிஸ் பண்ணுறாரு. தென் நெக்கில் அங்கங்கன்னு கிஸ் பண்ணி தென் ஃபைனலி உங்களுக்கும் அவருக்கும் இந்த நைட்டில் லைஃப் பிகின் ஆகி முடிஞ்சிட்டு இருக்கும். லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் அவரும் நீங்களும் 2 பேருமே லவ் யூ சொன்ன அந்த நாள். செகண்ட் திங் 2 பேருக்குமே அன்றைக்கே லைஃப் ஸ்டார்ட் ஆன நாள். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லிக்கலாம். தென் தட் மார்னிங் எழுந்திருக்கிறீங்க டோட்டலி ப்ளஷி, செம்ம ப்ளஷி. மூஞ்ச பார்க்கணுமே செர்ரி பழம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேறு அங்கங்கே பைட் மார்க்ஸ் வித் ஹிக்கி மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. எரும மாட்டு கழுதை எப்படி கடிச்சு வச்சுருக்கான் பாரு, ஆப்பிள் பழம் மாதிரி. அங்கங்கே எரியுது வேறு மாடு அப்படி சொல்லிட்டு செம்மக்கும் உங்களுக்கு ஓங்கி ஒரு உதை ஃபுல்லாக அப்படியே சுருண்டு மொத்தனி கீழே வந்துட்டாரு. அப்பா அப்படிங்கிறாரு.
எழுந்திரிச்ச தலை அப்படிங்கிறீங்க. புருஷன் நாட் அட் ஆல் அந்த மாதிரி கிடையாது. அறிவில்லையாடா அவனுக்கு அப்படிங்கிறீங்க. நீ காலையில் இப்படி எழுந்திருக்க வைக்கிற அப்படிங்கிறாரு. நீ பண்ண விஷயத்துக்கு எனக்கு கொஞ்சம் தாளாட்ட முடியுமா? என்ன பண்ண இப்போது? இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா காட்டுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை வெக்கப்படுது. வெக்க இழவெல்லாம் நீங்கள் அப்புறப்பாடு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன், எப்படி ஊருக்கு போகிறது இன்னைக்கு? இதெல்லாம் இருக்கு. அம்மா அப்பாவும் சரி அம்மா அப்பா சரி சந்தோஷம் தான் படுவாங்க. பிள்ளைங்க பரவாயில்ல லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு மூடிட்டு போடி. எதுக்காக ஹெல்ப் போட்டா? நான் கூட என்னமோ இதை நினச்சேன். சரி நீ குளிச்சிட்டதுக்கப்புறம் என்னால் போட எப்போ தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு திருப்பியும் மேலே ஏறி படுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக தியோங்கோட பக்கத்தில் உட்காந்துட்டு தியோங்கா அப்படிங்கிறீங்க. என்ன இது நல்லா இருந்ததா? அப்படியே பொறுமையாக கண்ணை ஓப்பன் ஆகுது. என் பெட்ஷீட் கலவா அப்போ சொல்கிறேன். நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா அப்படியே நீங்கள் பொறுமையாக அதுக்குள்ளே போகிறீங்க. அவர் உங்களை நல்லா டைட்டனாக ஹக் பண்ணிக்கிறாரு. சொல்லுடா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லைன்னோ. ஹாப்பியாக இருந்தேன். ஃபஸ்ட் ட்ரையிலே நல்லா பண்ணுற, நிஜமாக ப்ராக்டிஸ் இல்லையாடா? ஏய் ஹேண்டி போட்டு படுத்துற, நிஜமாக இல்லடி. இதெல்லாம் நம்ப முடியலையே. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஏன் அப்போ ஐயாதோரையோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு ஹெவியாக இருந்துச்சா நான் நேற்று? என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு ஏறி அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. எனக்கு வலிக்குது கீழே. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அப்படி தான் இருக்கும். உனக்கெல்லாம் இல்லை. எனக்கும் வலிக்குது தாண்டி. நீ சொல்லிட்ட, நான் சொல்ல தான், மற்றபடி சேம் ஃபீலிங்டி அப்படிங்கிறாரு. பட் ஸ்டில் நல்லா இருந்தது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டு ஆட்டுறீங்க. தேங்க லவ் யூ லவ் யூ டோடி. சரி போய் குளிப்போ. பார், இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே பாசமாக சந்தோஷமாக பார்த்துப்பல. இதுதானே 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். சாரி 21 வயசு அப்படி தானே, 21 வருஷம் அப்படி தானடி. அப்படிங்கிறீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். தட்ஸ் ஆல் அப்படிங்கிறாரு. சரி. அவர் நீங்கள் போகும்போது அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு, காலையில் என்னென்ன ஒரு தடவை பண்ணலாமா? அவனுக்கு அங்கங்கே எரிஞ்சு வயிறு உயிர் போகுது, உனக்கு இன்னொன்று வேறு கேட்குதா? மண்டையில் அடிச்சிடும் பார்த்துக்க. பேடா அடிச்சிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விட்டு போகிறீங்க. எங்கள் சிரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் குளிச்சுட்டுலாம் வந்துருப்பீங்க, டவல் கட்டிட்டு தான் வரீங்க. ஓய் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆனால் ஃபஸ்ட் டைம் அது உங்களுக்கு ரியலைஸ் ஆகலை. ஓய் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. என்ன நானா அப்படிங்கிறீங்க. எனக்கு என்ன எத்தனை பொண்டாட்டி இருக்குது? நான் வச்சுருக்கதோ ஒன்றே கண்ணேம்மா அப்படிங்கிறாரு. சல்லடா புருஷா அப்படிங்கிறீங்க. என்ன நீ இது கிரிஞ்சாக இருக்குடி நீ சொல்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லும் போது அப்படி தெரில எனக்கு. ஏன் அப்படி தெரில? ஒருவேளை நான் அதை கிரிஞ்சாக நினைக்கலையா என்னமோ. ஆக்சுவலாக புருஷா சொல்கிறதுக்கு பதிலாக ஏன் நீ என்னங்க சொல்லக்கூடாது? சீ கருமோ, அதெல்லாம் உங்ககிட்ட வேற சொல்வேன். நீ எதிர் வேற பார்க்குறியா? வாய்ப்பில்லை ராஜா கிளி, வாய்ப்பில்லை அப்படிங்கிறீங்க. என்னங்க கூப்பிட மாட்டேன்? கூப்பிடணுமா என்ன? அட்லீஸ்ட் எப்பயாவது. அவ்வளோ பிடிக்குமாடா? எனக்கு ட்ரீம் ஒய்ஃப்னு இருக்குடி. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டு டவலன்னு கூட பார்க்காம நீங்கள் அப்படியே டபக்குன்னு உட்காந்துட்டு, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏண்டா சொல்லாமல் மறைச்சிட்ட? இதெல்லாம் சொன்னால் நீ ஓட்ட ஆரம்பிச்சிருவியோ என்னமோன்னு
அதுவும் எனக்கு சண்டை வந்தால் சும்மாவே இருக்க மாட்டேன். எதையாவது பிடிச்சி இழுத்து விட்டு கோத்துட்டு வேடிக்கை பார்க்குறது தான் உன் வேலையே. அதனால தான் இதை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு பாவை பயலே அப்படி சொல்லி லொட்டுன்னு வச்சுட்டு, சரி சரி சொல்லு, உன்னோட வைஃப் மெட்டீரியல் ஏதாவது கொஞ்சமாவது நான் செட் ஆனேன்னா என்ன? சரி லிஸ்ட்டை போடு, சொல்லு எப்படி இருக்கணும்னு. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணும்னா, என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கணும். நான் 1000 பேருக்கு மத்தியில் இருந்தாலும் அவள் புருஷனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். லைக் எப்படி சொல்கிறதுனா, ஏதோ ஃபங்க்ஷன் போகிறோன்னு வச்சுக்கோ, கல்யாணம் அதுமாரி போகிறோன்னு வச்சுக்கோ, மண்டபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 600 ஏன் 1000 மெம்பர்ஸ் கூட இருப்பாங்க. ஆனால் அவள் கண்ணு 5 நிமிஷத்துக்கு இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம புருஷன் இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவள் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். அப்புறம் என் கூட ஒன்றா சரக்கடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்புறம் வாய் நிறைய என்னங்க கூப்பிடணும். அப்புறம் நைட் ரைட்ஸ், பைக் ரைட்ஸ், டேட்டிங், எக்ஸ்ப்ளோரிங் கண்ட்ரீஸ் எல்லாமே ஒன்றா ஷேர் பண்ணோண்டி. இதுதான் என் ஆசை. நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரில் அடிச்சுட்டு, டோன்ட் வரி, நீ ஆசைப்பட்டபடி தான் உன்னோட ஒய்ஃப் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறீங்க. அடிச்சுட்டு வருவா சிரிக்கிறாரு. என்ன நக்கலான சிரிப்பு? நான் இப்போ அப்படி இல்லைங்கிறியா? சம் கைண்ட் ஆஃப் அப்படிங்கிறாரு. என்ன சம் கைண்ட் ஆஃப்னா புரியல. அப்போ மிச்ச சுச்சலாம் எங்க? நீலாம் என்னை சுட்டு போட்டாலும் என்னங்க சொல்ல மாட்டாடி. ஆக்சுவலாக நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, லைக் பழங்காலம் ட்ரெடிஷ்னல் அதனால கிடையாது. என்னங்க இஸ் அ ஃபீலிங் டி ஃபார் பாய்ஸ். எல்லாருமே யூஸ்வலாக பேர் சொல்லி தான் எங்களை கூப்பிடுவாங்க. அம்மா, அப்பா, கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. பட் ஒய்ஃப் ஒருத்திக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது என்னங்க கூப்பிடுறது. அது பசங்களுக்கு எப்பயுமே ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஃபீலிங் தான். அதுக்குன்னு பேர் சொல்லவே கூடாதுன்னு கிடையாது. பட் என்னங்க ஹிட்டிங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. அதை அவர் ஃபீல் பண்ணி சொல்லும் போது அவரோட ஐஸ் பார்க்குறீங்க. சரிங்க, நான் இனிமேல் என்னங்க கூப்பிட ட்ரை பண்ணுறேங்க அப்படிங்கிறீங்க. இது ரொம்ப வியர்டாக இருக்குடி. நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு, அவரோட ஹேண்டை பிடிச்சிட்டு நல்லா டைட்டனா. ஸ்டார்டிங்கில் வியர்டாக தான் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்டிங்கில் வியர்டாக தானடா இருந்தது. பட் இப்போ போக போக பழகிக்கலையா நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு. ஸோ அந்த மாதிரி இதுவும் எனக்கு பழக்கம். சரியா? பட் நீ எனக்கு இந்த குரங்கு தேவங்க அதெல்லாம் கூப்பிட்றது எனக்கு பிடிக்குமே, அதுவும் சண்டையில் நிறையா வருமே அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் வேறட்ட அடங்குறாரு. நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. ஏய் போய் குளிடா போடா அப்படிங்கிறீங்க. நான் வேறு அப்படியே கதை கேட்குறதுல அப்படியே உட்காந்துட்டா பாரு அப்படியே மேந்திருக்கிறீங்க. வயா என்ன குளிக்க கடுப்பாகுதுடி. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதான் நீ ஒழிச்சிட்டலா. அதுக்கு 2 பேரும் ஒன்றாயிட்டோன்னா வச்சுக்கோங்க. அப்போ நீ பாதி நான் பாதி ஆயிடுவேன். அதனால ஒன்றால நான் குளிக்க தேவையில்ல அப்படி சொல்லி டக்குன்னு அந்த மனுஷன் கையை பிடிச்சி எடுத்து அப்படியே பெட்டில் போட்டு அப்படியே உங்களை உருட்டி எடுத்துட்டாரு. டே என்ன பண்ணுற எரும மாட்டு கழுத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த மனுஷன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து டவல் மட்டும் தானே போட்டிருக்கீங்க. டக்குன்னு அந்த வந்து முடிச்சு எடுத்துட்டாரு. டேய் மயிறு அப்படிங்கிறீங்க. நீ என்ன சொல்லி கேட்டுன்னு கேர் அப்படிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அதை அப்படியே அந்த இது அவுத்துட்டார். ஆக்சுவலாக டவுக்குன்னு அப்படியே படுத்துட்டாரு. அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபீலிங் டிஃப்ரெண்ட் ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நேற்று பண்ணதே வலிக்குது. பொறுமையாடி ப்ளீஸ் டி பொறுமையாக பண்ணுறேன்டி நான் அப்படிங்கிறாரு.
என்னங்க வேணாங்க அப்படிங்கிறீங்க. நான் இதுக்கெல்லாம் ஃபார் ஆள் கிடையாது. கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அவரோட ஹேண்ட் வந்து பொறுமையாக உங்கள் தைஸ் கிட்டக்க அப்படியே போயிட்டுருக்கும். நீங்கள் அப்படியே டக்குன்னு பிடிச்சிட்டு வேணாண்டா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக கீழே எல்லாம் கை வைப்பார். அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் தட் திரும்பியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடம் பகல்லே ஹீ கேன் ஃபீல், ஹீ கேன் சீ எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி இருக்கவே பாண்டிங்ஸ் நல்லாவே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் தேக்கும். ஃபைனலி ஒரு 2 hours லேட்டர் இங்கே வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிறீங்க. ஏன்டி பண்ணும் போதில் ஜாலியாக ஜிம்கான மாதிரி ஹோன்னு கத்த வேண்டியது, பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் கெட்டி உதைக்க வேண்டியது, இல்லைனா முறைக்க வேண்டியது, என்னடி உன் பிரச்சனை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நீ இதில் எக்ஸ்பர்ட் தான் அப்படிங்கிறீங்க. ஐயோ எனக்கு வைக்க வைக்கவும் வரோண்டே அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நான் திரும்பவும் குளிக்கணும் ஒன்றால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் குளிக்கிறீங்க. இந்த தடவை நீங்கள் நானும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக உங்கள் காதுகிட்ட சொல்லிவிட்டு தென் ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேயும் நீங்களும் ஒன்றா தான் குளிச்சிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் அங்கே ரொமான்ஸ் நடக்குது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் மாற்றியாச்சு. ஒரு 2 இடத்துக்கு மட்டும் தான் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. ஏன்னா நைட்டு வந்து உங்களுக்கு ஃப்ளைட் ஓகே. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தென் அப்படியே டைரெக்டாக செக் அவுட் பண்ணிவிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் ஃப்ளைட் போயிட்டு ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட் போயிட்டு தென் ஃபைனலி இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. தென் நீங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டில் அங்கெல்லாம் போகும்போது பேசிகிட்டே வரீங்க தேவங்கிட்ட. அந்த இதெல்லாம் நல்லா இருந்ததில்ல, இந்த இதெல்லாம் நல்லா இருந்ததில்லன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுலாம் வரீங்க. ஸோ தேவங்க வந்து உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபைனலி இந்தியாவுக்கு அரைவ் ஆகிடுச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு, நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. செம்ம டயர்ட் ஆக்சுவலாக. வந்ததே மதியானம் ஒரு 4:30 மணிக்கு சம்திங் வந்திருப்பீங்க. போய் 2 பேரும் பேனு மல்லாக்க போய் படுத்தாச்சு. தென் எழுந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10:45 11 மணிக்கோ எழுந்திருக்கிறீங்க. ஆனால் தேவங்க இன்னும் எழுந்திரிச்சு படலை. தூங்க சொன்னால் இன்னும் அடுத்த நாள் கூட தூங்குவார் போல் சேர்த்து வச்சு. அந்த மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்கார். உங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் என்ன செஞ்சுருக்காங்க எது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்க. உங்கள் அத்தை வந்து எப்படிமா இருந்தது ட்ரிப்பு, அவங்க வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க உங்களுக்காக. சரி பிள்ளைங்க வந்து கதை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சோத்தை பார்க்க போனீங்க, ஆனால் பார்த்தா அத்தையை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அதாவது தேவங்களோட அம்மாட்ட. நீங்கள் ஆண்டி தூங்கலை, ஒரு வழியாக எழுந்திச்சிட்டிங்களா, பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. சாரி ஆண்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தோம்மா அதனால தான் தூங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி 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 பரவாயில்லம்மா இதில் என்னம்மா இருக்குது, வா சாப்பாடு எடுத்து வைக்கவா அப்படிங்கிறாங்க. எடுத்து வைங்க ஆண்டி அப்படிங்கிறீங்க. ஸோ சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பற்றி ஏதாவது பேசுவாளான்னு அவங்க உங்கள் வாயை பார்த்துட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அது மாதிரி பேசுனீங்க தான். இந்த மாதிரி போனோம், அதுமாரி பண்ணோம், இந்த மாதிரிலாம் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாவது நடந்ததா இல்லையா, இல்லை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டுறாளா அப்படி சொல்லிட்டு கழுத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அவங்க. அத்தை அதுக்கப்புறம் இங்கே அங்கே 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 இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்புறம் அவங்க அப்படியே சரி தீயுங்க என்ன ஆனா அப்படின்னு சொல்லணும். இருங்க இதான் 3 நாள் கதை முடிஞ்சு, இன்னும் 3 நாள் இருக்குல்ல அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவ சொல்லி முடிக்க மாட்டேன் என்னைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்காங்க. ஸோ கடைசி நாள் நாங்கள் போகல, டயர்டாக இருந்துச்சுன்னு படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அப்படியே லைட்டாக பூசி மழுப்பி அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது கழுத்தில் தென் வந்து சின் கிட்டக்கெல்லாம் லைக் பைட் மார்க்ஸ் இல்லைனா ஹிக்கி மார்க்ஸ் இருக்கிறத உங்கள் அத்தை நோட் பண்ணிட்டாங்க. சந்தோஷம், இந்த கருமத்தை நான் முன்னாடியே பார்த்துருந்தா இவ்வளோ பெரிய கதை கேட்டிருக்க தேவையில்ல அப்படின்னு நாங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரிம்மா நீ சாப்பிடு பொறுமையாக சாப்பிடு, நாளைக்கு காலையில் கூட நிதானமாக பேசிக்கலாம் சரியா, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் எங்கள் தேவங்கிட்ட வந்துட்டு டேய் சாப்பிட்டு தூங்குடா, பசிக்குண்டா நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுப்பியிருப்பாங்க. ஸோ அரைபோதை மாதிரி வந்துட்டு தேவம் பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம அப்படியே தூக்கத்தை கண்ணில் வச்சுட்டே திருப்பி போய் பொதுன்னு தூங்கிட்டாரு. இங்கே நீங்கள் நைட்டு பகலுன்னு செஞ்சு இப்படி தான் தூக்கமே இல்லாமல் அலையணும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே நினச்சி சிரிக்கிறீங்க. ஆனால் அந்த சிரிச்சதும் உங்கள் அத்தை பார்த்துட்டாங்க.
எதுக்குமா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொன்னீன்னு நானும் சிரிப்பேன்ல அப்படிங்கிறாங்க. உங்கள் பிள்ளை அங்கே தூங்கவே இல்லை 2 நாள், அதான் நினச்சேன் சிரித்தேன் அப்படிங்கிறீங்க. தூங்காமல் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஐயோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ யோசிக்கிறீங்க. அது அது படம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் அப்படிங்கிறீங்க. அவங்க அப்படியே பொறுமையாக வந்துட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக தான் இருக்கும், அது போதும் அப்படின்னு அவங்க அவ்வளோதான். இதுதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதை அப்படியே அவங்க தேவங்கோட அம்மாவுக்கு கன்வெர்ட் பண்ணதும், தேவங்க அம்மா லிட்ரலி வயன் அம்மாவுக்கு கன்வெர்ட் பண்ணதும் அவங்க வயன் அம்மா லிட்ரலி செம்ம ஹாப்பியாக ஆகிட்டாங்க. அப்பா பொண்ணு சந்தோஷமாக வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்றப்பா அப்படின்னு அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் தென் 2 days லிட்ரலி இப்படியே போயிடுச்சு. ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டீச்சர் ஸ்டாஃபாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நான் சொல்லியிருந்திருப்பேன். அவர் ஏதோ ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணியிருப்பார் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பேக் டு த ஸ்கூல், அவரும் பேக் டு த ஆஃபீஸ் அந்த மாதிரி போகிறாரு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ப்ரிஃபர் பண்ணது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போவீங்க. பிகாஸ் அவரோட ஆஃபீஸும் உங்களோட ஸ்கூலும் கிட்டத்தட்ட டைரக்ட் ஆப்போசிட். ஸோ போனால் ஹி ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் தென் 45 minutes உங்களை ட்ராப் பண்ணிட்டு விட்டால். ஸோ அதை சேவ் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன்டா, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், நீ பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. பட் இப்போது நீங்கள் saree போட்டுட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. தேவங்க அப்போ தான் எழுந்திருக்கிறாரு. அந்த ஜாக்கெட்லாம் நீங்கள் அங்கே தான் மாற்றிட்டுருக்கீங்க, அவருக்கு கண்ணு முன்னாடி தான் மாற்றிட்டுருக்கீங்க. ஓய் பாம்பம் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறீங்க. ஒரு தடவடி அப்படிங்கிறாரு. ஒன்று சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போய் நிற்கிறீங்க. பாம்பம் ஒன்று அவனுங்கிறாரு. போதும்ல, பத்தலையே, கொஞ்சோண்டு மெல்லம்மா தொலியோண்டு காட்டேன், பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. பார்த்ததே இல்லை நீனு, அது ஏன் இஷ்டம், காட்டுடி. நான் காட்டினா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும், நீ ஆஃபீஸ்க்கு போகணும், ஒழுங்க மரியாதையே போ, குளிடா நாயே அப்படிங்கிறீங்க. இதோ பாரு, புருஷன் இப்படி எங்கே விடாதடி, அப்புறம் கஷ்டம் உனக்கு தான். நீங்கள் அப்படியே பக்கத்தில் பொறுமையாக உட்காந்துட்டு, அப்படி என்ன நான் கஷ்டப்படுவேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறீங்க. இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ட, கொஞ்சோண்டு காட்டக்கூடாதா? உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ளஷ் ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம்தான் என்னது எது அப்படிங்கிறீங்க. லெஃப்ட்டு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் கையை அப்படி காட்டுறாரு. பொறுக்கி நாய் அடுத்த லொட்டுன்னு தேவங்காட கையை அடிக்கிறீங்க. அதனால் அதெல்லாம் பார்க்காம ஜஸ்ட் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காரு நீங்கள் காட்டுறதுக்காக. நீங்கள் அப்படியே 2 ஹூக்கு மட்டும் கட்டிட்டு லைட்டாக அப்படியே தூக்கி காட்டுறீங்க. காட்டல, பார்க்கல, ஒழுங்காக தெரியல, தெரில அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் காட்டுறதுக்கு இல்லை. கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 இதெல்லாம் சுத்தம் போங்கடி, நான் எதுவுமே பார்க்கல, ஒன்றுமே தெரியல, கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, நிஜமாக சொல்கிறேன், ஒன்றுமே தெரிலடி அப்படிங்கிறாரு. ரொம்ப மோசமாக பண்ணுற தேவங்க, அசிங்கமாக இருக்குது தேவங்க நீ பண்ணுறது, தூ அப்படின்னு சொல்லி நீங்கள் துப்புறீங்க. அப்படியே அடைச்சிட்டு, நான் ஒழுங்காகவே பார்க்காதது உங்கள் தப்பு, நீ காட்டல. சரி 3 ஹூக் ஆகிட்டு, அப்போ தான் ஒழுங்காக தெரியும். சரி எனக்கு வர டைம் ஆகுது, படுத்தாதற மயிறு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே நீங்கள் பொறுமையாக 3 ஹூக்ஸ் கட்டிட்டு அப்படியே காட்டுறீங்க. இன்னும் கொஞ்சம், இதுக்கு மேலே கொஞ்சம்னா நான் வெளியிலே வச்சிடலாமா, அப்போ கரெக்டாக தெரியுமா உனக்கு, பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டு போயிடுடி அதை. ஆமாண்டி, கண்ணை குளிச்சா காலையில் பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறாரு. அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி சொல்லவே உனக்கு? ஏன் அசிங்க பண்ண, ஏன் பண்ணுறேன் நான் கேட்கறதுக்கு, நான் ஏன்ட்ட கேட்குறதா நான்? நீங்கள் சொன்னது தான் கரெக்டு,
காட்டினது போதும், ஃபுல்லாக வெளில எடுத்து வச்சிருடி, நான் பார்த்துக்கிறேன், நானே பொறுப்பாக உள்ளே வச்சிடுறேன். ஐ ஸ்வேர் கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த பிரேஸ்லெட்குள்ளே கரெக்டாக வச்சுருவேன் நான். எனக்கு தான் தெரியுமே இந்த விஷயத்தில் நான் என்ன கில்லாடினேன். சரி காட்டுமா. ஆக்சுவலாக அவர் ரொம்ப க்யூட்டாக கேட்குறாரு. உங்களால் அதை நோ சொல்லவே முடியல. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் வச்சுருப்பேன், அப்புறம் உள்ளே வச்சுருவேன். சும்மா சும்மா நோண்டிகிட்டு இருக்காத, என்னை விட சொல்லிட்டான், புரிஞ்சுதில்ல? நீ இவ்வளோ பேசுகிறதுக்கு இன்னும் நேரம் உள்ளே வச்சுருக்கலாம் நீ. சரி அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு ஹூக்ஸ் கிட்ட கட்டிட்டு ஒரு லெஃப்ட் போர்ஷன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு லைக் அப்படியே வச்சிட்டிங்க மேலே. வா அப்படிங்கிறாரு. என்னவா அவ்வளோதான், இரு 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 கையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே போடுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த கையை ரெண்டுத்தையுமே ஹோல்ட் டவுன் பண்ணி அப்படியே ஆக்சுவலாக நீங்கள் இப்போ உட்காந்துருப்பீங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா, இந்த கட்டில் இருக்கும்ல, சாய்ஞ்சிட்டு நம்ம உட்கார மாட்டோம், கட்டிலில் அங்கே சாஞ்சிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாஞ்சு தான் உட்காந்துருப்பீங்க. டக்குன்னு உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே கிளிப் பண்ணி பின்னாடி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். என்னது அவங்க பண்ணுற, டைம் ஆகுது அப்படிங்கிறீங்க. எப்படி கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு தொடாமல் எப்படி இருக்கிறது? நான் மனுஷனா இல்லையா? திஸ் இஸ் நாட் ஃபேர் தேவங்க. நைட்டு பார்த்துக்கலாமே ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. நான் இப்போ மட்டும் எதுவும் பண்ணலன்னா என் கட்டை வேகாதுடி அப்படிங்கிறாரு. என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன்னு சைடில் வந்து ஒரு டவல் இருக்கும், அதை அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் ஹேண்ட் இருக்குள்ள ரெண்டுத்தையும் அப்படியே பின்னாடி வந்து முடிச்சு போட்டார். என்ன பண்ணுறதுக்கு உங்க டைம் ஆகுதுற மயிறு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க. வெயிட் வை அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக ஒன்று உள்ளே இருக்குது, ஒன்று வெளில இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே பொறுமையாக அவங்க தைஸில் உட்காந்துட்டு செம்மையா இருக்கடி அப்படிங்கிறாரு. என்னடா பண்ணுற விட்றா நீ வேணாண்டா அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. எதுக்கு இப்போ ஹஸ்கிலலாம் பேசுகிற அப்படிங்கிறீங்க. என்னடா அப்படிங்கிறீங்க. எதனா அவன் கேட்குறேன். சரி ஒன் டைம் தான் அப்படிங்கிறாரு. ஸோ பொறுமையாக அவரோட ஹேண்டை 2 ஹேண்டையுமே தூக்கிட்டு வர்றாரு. உங்களுக்கு வேறு பீதியாக இருக்குது. ஐயோ இவன் ஆரம்பித்தானே முடிக்க மாட்டானே, எனக்கு வேறு ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆகுது அப்படிங்கிறவரை நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க. கையாவது அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணடா. அதான் சரின்னு சொல்லிட்டேன்னா முடியாது, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக என்ன பண்ணுறாருன்னா, தென் த நெக்ஸ்ட் சைட் ஆஃப் த ரைட் இருக்குல்ல, அதை அப்படியே பொறுமையாக எடுத்து வெளில வைக்க. என்னடா பண்ணுற மயிறு, நீ என்ன சொன்ன, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க எருமை, என்னடா பண்ணுற அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இப்படி கடுப்பில் நிற்கிறீங்க. அந்த மனுஷன் ரெண்டத்தையும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்மையா இருக்கடி அப்படிங்கிறாரு. எனக்கு கூச்சமாக இருக்குடா அப்படிங்கிறீங்க. எதை ஃபஸ்ட்டு படிக்கலாம், 2மே டெம்ட் ஆகுதுரி, எதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொன்ன, ட்ரையா? நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்கான நேரம் இது கிடையாது, மூடிட்டு ஏந்திரி 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தைஸை ஆட்டுறீங்க. உசு சும்மாரு வாய்மூடு. இவனை என்னங்க டைம் ஆகுதுங்க, நான் வேற ஸ்கூலுக்கு போகணுங்க, ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க. புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சரி ஓகே மேக் இட் குயிக்கா, முதல்ல ரைட் வந்துக்கிறேன் அப்புறம் லெஃப்ட் வந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு.
நீங்கள் இப்படி பார்க்குறீங்க பாவமாக முடிஞ்சிச்சுட்டு எரிச்சலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு லஞ்சத்துக்கு உங்களுக்கு ஒரு உங்கள் லிப்ஸில் ஒரு முத்தம் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக கீழே போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறேன் அடிச்சுட்டு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே நெக்கு பெஞ்சி அப்படியே கொஞ்சம் நெக்குக்கு கீழே அப்படியே கீழே போய் ஒரு வழியாக அப்படியே டபக்குன்னு அந்த ரைட்டில் வந்து உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு. அவ்வளோதான், எல்லாம் அடங்கிடுச்சு உங்களுக்கு. அவர் வேறு என்ஹான்ஸ் பண்ணி வேறு முத்தம் கொடுப்பாரா ரைட்டில், உங்களுக்கு ரொம்ப வேறு அப்படிங்கிறீங்க. தென் லெஃப்ட் கன்வெர்டட். ஸோ அப்படி மாறி எனக்கு வேணாம்னு சொல்ல முடியல. ஐயோ காலேஜுக்கும் போகணும். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. லைட்டாக மூவ் ஆன் வந்துருந்துருக்கும். ஸோ தேவங்க அங்கங்கே இடுப்பாதுன்னு பிடிச்சி எப்படியோ இது பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபைனலி நீங்கள் அப்படியே தேங்க போதும்டா நான் 10 நிமிஷத்தில் ஸ்கூலில் இருக்கணும்டா டே அப்படிங்கிறீங்க. ஸோ ஃபைனலி அந்த மனுஷன் இப்போ தான் சாட்டிஸ்ஃபைடாக ஆகிட்டார். ஸோ உங்களுக்கு அங்கே செஸ்ட்டு கிட்டலாம் அங்கங்கே உங்களுக்கு வந்து ஹிக்கி மார்க்ஸாகவே இருந்துட்டு அந்த மாதிரி பிள்ளை அதுமாதிரி பண்ணிடுச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு துண்டை கட்டுறீங்களா ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. ஷேர் பண்ணாட்டி அப்படிங்கிறாரு. இப்போ நீ சொல்லும் போது என்ன சொன்ன, பொறுப்பாக நீ உள்ளே வைக்கிறேன்னு சொன்னால வை முதல்ல அப்படிங்கிறீங்க. பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக வைக்கும் போது வேணுன்னு கையை உள்ளே வச்சு அதை ஃபிக்ஸ்லாம் பண்ணுறாரு. ஐயோ ரொம்பலாம் பண்ணாது, ஏன்டா அந்த மாதிரி கேவலமாக தொட்டு பார்க்குற அப்படிங்கிற. நல்லா இருக்கு விட மனசு இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக உங்கள் ஹேண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போ பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. ஒன்றால் தான் எனக்கு லேட் ஆச்சு, எனக்கு தெரியலை, இந்த ப்ளீட்லாம் எடுத்து விடு அப்படிங்கிறீங்க. இது கூட பண்ணலன்னா நான் என்ன புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ப்ளீட்லாம் எடுத்து விட்டுறாரு. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பெட்டில் அவர் உட்காந்துட்டு ப்ளீட் எடுத்து விட்டுருக்காரு. நீங்கள் நின்றுட்டு தான் ப்ளீட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு வழியாக புடவை கட்டிட்டீங்க. என்ன நினச்சிங்களோ தெரில, அப்படியே தேவங்க மேலே அப்படியே பொத்துன்னு படுத்துட்டீங்க. என்னடி கிளம்ப டைம் இல்லையா என்ன அப்படிங்கிறாரு. உங்கள் அப்படியே அவரோட 2 ஹேண்டையும் அப்படியே தூக்கி அப்படியே மேலே வச்சுட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெக்கில் பைட் பண்ணுறீங்க. எங்கே போகுது இது அப்படிங்கிறாரு. எனக்கு பிரச்சனை இல்லை, ஆஃபீஸ்க்கு நான் லீவ் போடுவேன். அம்மனி உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறாரு. என்னால் முடியாது தான், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெருமை வச்சு விட்டுட்டு, ஆனால் உங்கள் ஹேண்ட் இருக்குல்ல அப்படியே அவரோட இது இருக்குல்ல ஹிப்பு, அதை தாண்டி அப்படியே போயிட்டு அவரோட கரெக்டாக அந்த ரைட் சைட் செஸ்ட் இருக்குல்ல ஒரு திருகு எருமை மாடு அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கு வலிக்குதடி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல எனக்கு இது பிடிச்சிருக்கே அடுத்துட்டு கடிச்சு எப்படி இருக்கிறீங்க. வலிக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆனால் கொஞ்சம் கடை ரைட் லெஃப்ட் அடிச்சுட்டு மாற்றி பண்ணிவிட்டு டைம் இல்லை எனக்கு நான் போகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. வலிக்குதுடே அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே நிற்கிறாரு. ஸோ பாத்ரூமில் போய் பார்த்தா அங்கங்கே திட்டாக பிங்காக இருக்குது பிள்ளைக்கு. அதை ஆனால் பார்த்து ரசிச்சுட்டு அந்த மனுஷன் அப்படியே இருக்கார். ஸோ ஒரு ட்ராக் மட்டும் போட்டுட்டு அப்படியே வர்றாரு. எங்கே கிளம்பல நீ, உன்னை விடுற முதல்ல அப்படிங்கிறாரு. இல்லைடா நான் பார்த்துக்குறேன், பஸ்ஸெல்லாம் போயிருக்கோம், பரவாயில்ல நானே வந்து விடுறேன் அப்படிங்கிற. ஆமாண்டி சரி அப்போ நீ டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டு வரேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களுக்காக டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் ஹேர் ஸ்டைல் வேறு பண்ணிகிட்ருக்கீங்களா, எடுத்து வச்சுட்டேன்டி பண்ணாட்டி அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலாக பண்ணிருக்கீங்க. அப்போ லைட்டாக இடுப்பு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு வச்சு டப்பக்கன்னு பிடிக்கிறாரு. அடங்க மாட்டேல்ல நீ அடுத்து இருக்கிறாரு. லவ் யூ அப்படிங்கிறீங்க. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் முத்த கொடுக்குறாரு. டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடன்னு நல்லா ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறாரு. ஸோ ஒரு வழியாக இங்கே ஸ்கூலுக்குமே உங்களை அழைச்சிட்டு போயிருப்பார், விட்டுட்டார். ஆல்ரெடி நீங்கள் லேட்டு தான் இன்றைக்கி, மொரட்டு லேட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் பீரியட் உங்களுக்கு எதுவும் இல்லை, அதனால் பொழைச்சிட்டிங்க. சரி பாய், பார்த்துப்போ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாத சரியா, வீட்டுக்கு போனதும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு. ஓகே பண்ணாடி பாய். நீங்கள் அப்படியே கேட்குள்ளே போகும்போது என்னங்க அப்படிங்கிறீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் திரும்பிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகுறாரு. அடுத்து அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி கண்ணால் கேட்குறாரு.
அடுத்தது நீங்கள் அப்படியே செய்கையில் முத்தம் கொடுக்குறீங்க. அப்படியே கையால் வாங்கி வச்சுட்டு அப்படியே நெஞ்சில் வச்சுக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்படியே நீங்கள் சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே போகிறீங்க. ஒன் ஆஃப் த க்யூட் மூமெண்ட்ஸ் அப்படியே சொல்லிக்கலாம். பொறுமையாக அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. பெருசாக திட்டுவாங்களே, ஏன்னா நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு வர நாள். ஸோ எதுக்கு திட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இங்கே நீங்கள் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டு காலையில் நடந்ததே நினச்சிட்டு அப்படியே ப்ளெஷியாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, இந்த சீன் நான் சொன்னேன்னு காலையில் நடந்தது, யாரும் எல்லாம் ப்ளெஷ் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. ஏன்னா நானும் ப்ளெஷ் ஆனேன். சரி, ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இங்கே வந்து அப்படியே ப்ளஷி ஆகிட்டே இருக்கீங்க. அப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க. இது ஏதோ ஒரு ஸ்டாஃப் பார்த்துட்டாங்க. என்ன வயன் மேடம், லைஃபா, ஹஸ்பண்டா, ரொமான்ஸா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சங்கீதா மேடம் அப்படிங்கிறீங்க. சரி, ஹஸ்பண்ட் எப்படி, உங்கள் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா, தேன் தானே உங்கள் ஃப்ரெண்டு? ஆமாம், அவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறீங்க. சூப்பர் போ, இந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் யாருமே இல்லையே. இருந்திருந்தால் நானும் உங்களை மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு லைஃப்பில் ஜாலியாக இருந்திருப்பேன். அதெல்லாம் ஒரு குடுப்பனம்ல வயன் மேடம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பிளஸ்டு தான் அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் எதையோ அவங்ககிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கோம். அடிச்சிருக்கிறீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆயுசு 100 மேடம். நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்குள்ளே உங்கள் ஹஸ்பண்ட் மெசேஜ் பண்ணிட்டாரு. ஆஹா, கண்டினியூ அப்படிங்கிறாங்க. அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பார், இதுமாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டி அப்படின்னு. சரி, ஓகே தேவங்க, ஆனால் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படிங்கிறீங்க. ஏன்டி, தெரியல, டக்குன்னு நீங்கள் ஃபோனே அடிச்சிட்டிங்க. என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபோன் எடுக்கிறாரு. என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிறாரு. அப்படியே பொறுமையாக ஓரத்தில் போயிட்டு அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கேயே போயிட்டீங்க. தெரியல, இத்தனை நாள் கூடவே இருந்துட்டேனா, திடுத்துப்புன்னு ஏதோ ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குடா, என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க. அவனை வந்துட்டுமா, அழைச்சிட்டு வந்துட்டுமா? அழைச்சிட்டு நீங்கள் வந்தாலும் நீ ஆஃபீஸ் போயிடுவே. ஆமாம், ஏன்டி வேலை பார்த்தா தானே காசு சம்பாதிக்க முடியும். அப்போ தானடி உன் புருஷன் அங்கங்கன்னு ஒன்று அழைச்சிட்டு போக முடியும். தேவங்கா, லவ் யூ டி, லவ் யூ டூ. சரி, எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன்ட்ட. சரி, ஓகே. ஸோ அவரை கட் பண்ணிட்டாரு. என்னமோ தெரில, நீங்கள் மிஸ் பண்ணுன்னு சொன்னதால் அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஸோ ஒரு இடத்துல போய் பொக்கே ரோஸ் வாங்கிட்டு அதை அப்படியே டெலிவரி கொடுத்துருப்பாரு. லைக் ஒய்யன்னு சொல்லிவிட்டு அதில் கொடுத்துருப்பாரு. இன்டர்வெலுக்கு வந்துருந்துருப்பீங்க. அங்கேருந்து வாட்ச்மேன் வந்துட்டு, வயன் மேடம் உங்களுக்காக ஒரு ப்ரெசண்ட் வந்திருக்கு அப்படி சொல்லிவிட்டு வச்சுட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த இதில் வந்து ஒரு நோட் இருக்குது, ஐ ஆல்வேஸ் லவ் யூ பைத்தியங்க அப்படின்னு சொல்லிருக்கு. அவ்வளோதான், அப்படியே அந்த பூக்களோட உறவாடு தான் அவங்களோடது. அப்படியே கட்டி முடிச்சுட்டு, ஐயோ என் புருஷன் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கீங்க. இங்கே எல்லாம் வயன் காட்டில் மழை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஸ்கூல் அந்த டைம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 4:30 மணி ஆகிடுச்சு. இங்கே பஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் தெய்வம் வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்ன இங்கே வந்து நிற்கிற, இனிமேல் நானே உன்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. பட் ஏன்டா அப்படிங்கிறீங்க. ஏன்னா என் பொண்டாட்டி சேஃப்டி எனக்கு முக்கியம். என் பொண்டாட்டியை நான் அழைச்சிட்டு வராமல் பின்ன யார் அழைச்சிட்டு வருது? லூஸு மாதிரி பேசாத, உனக்கு இதனால டைம் எக்ஸஸ் ஆகும். இதில் என்னடி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல நீ வண்டியில் ஏறு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியில் ஏறிட்டு இருக்கிற ஸ்டாஃப்க்கு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே இடுப்பில் கையை வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க. உன்னோட ஃப்ளாஸ் எனக்கு வந்தது, லவ் யூ. உன்னை மிஸ் பண்ணதுக்கு அந்த ஃப்ளாஸ் எனக்கு நல்லா கம்பெனி கொடுத்துச்சுடா, லவ் யூ, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் உங்களை டேரெக்டாக வீட்டுக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ வீட்டுக்கு போயாச்சு, ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு
தென் நார்மலாக சுடி போட்டுட்டு பேண்ட் போட்டுட்டு கொஞ்சம் உங்கள் ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆன்ட்டி மீன்ஸ் தேவங்களோட அம்மா. ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி டீ போட்டுட்டு எல்லாருமே 3 பேர் 4 பேர் சேர்ந்து குடிச்சிட்டு தென் டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாட்டேருந்து கால் வருது, வீட்டுக்கு வாடி அப்படின்றாங்க. ஸோ வந்ததும் நீங்கள் அப்படியே ஆன்ட்டி அம்மா கூப்பிட்றாங்க, நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. சரி போயிட்டு வாம்மா அப்படிங்கிறாங்க. நானும் வரேன்டி. உன் புருஷனுக்கு மூக்கு வேத்துட்டுமா, நீ இல்லாமல் எப்படிம்மா இருப்பாங்க, கையை பிடிச்சி அழைச்சிட்டு போங்க, அவங்களுக்கு வழி தெரியாதுல்ல, போயிட்டு வாடாப்பா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஸோ வெளியிலேருந்து டாட்டா காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. லைக் 2 பேருமே லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு, அதுவும் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு மூவ் எடுத்தாங்க. ஸோ நம்ம எடுத்த மூவ் தப்பாக இல்லை, பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக அவங்க உள்ளே போயிட்டாங்க. நீங்களும் அவரும் ரோட்டில் அப்படியே பேசிகிட்டே அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஒரு வழியாக உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு, ஆண்டி புருஷனே கதியாக இருப்பியா அப்படின்னு தேவங்க வந்து நிற்கிறாரு. வா தேவங்க, சொல்லுடி, புருஷனே கதியாக இருப்பியா, என்னம்மா நீ அப்படிங்க. பின்ன கேள்றா தேவங்க, பாரேன் கட்டி கொடுத்தோம் தான், அட்லீஸ்ட் அம்மா வீட்டில் ஒரு எட்டாவது வந்து பார்க்கணும்ல, ஊருக்கு அன்னைக்கு வந்தா பாரு 2 நாள் ஆச்சு, இந்த அம்மா இருக்காளா சத்தாளா எதுவுமே தெரியல மா அப்படிங்கிறீங்க. பின்ன என்னடி பின்ன இங்கே லோக்கலில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அட்லீஸ்ட் நீ 2 நாளுக்கு ஒரு தடவை வந்து பார்ப்பேன்னு பார்த்தா அப்படியே புதஞ்சு போயிட்ட. நீங்கள் அப்படியே அவரே அவங்க அம்மாவே பார்க்குறீங்க. அத்தை அதான் நேற்று நான் வந்தேண்ணே அப்படியே நீங்கள் தேவங்க பார்க்க கம்யூனிட்டி எப்படா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தியோங்கு மேலே இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லடி அப்படியே அடிச்சுட்டு பல்ல வச்சு பைட் பண்ணுறாரு. வேணுமான்னு சொல்லிட்டு, எப்படா நீ வந்த, சொல்லவே இல்லை, உனக்கா இருக்கணும், அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா தனியாக இருப்பாங்கன்னு உனக்கா இருக்கணும்டி, நான் சொல்லி தான் உனக்கு தெரியும்னா ஷோ என்னத்தை வளர்ப்பது அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லுன்னு ஏறுது. நீ ஏற்றி விடாத மயிறு அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு வர அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு அவர் ஹாப்பியாக இருக்காரு, என்ன மாட்டடி அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மா அப்படியே காண்டிலே இருக்காங்க. மூஞ்சி கொடுத்து கூட ஒழுங்காக பேசல. இரு டீ போட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் ஆல்ரெடி டீ ஆமாம்மா மாமியார் வீட்டில் டீ குடிச்சிட்டேன், அம்மா வீட்டிலலாம் இதுக்கு மேலே எதுக்கு டீ, சரி பரவாயில்ல அத்தை, நான் குடிக்கல அத்தை, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, பரவாயில்ல அங்கே குடித்தா என்ன, இங்கே குடிக்கக்கூடாது சட்டம் இருக்கா என்ன, நீங்கள் 40 டீ போட்டுருவாங்க, 40 டீ அசால்ட்டாக இங்கே குடிக்கிறேன் நான், மாப்பிள்ளை மாதிரி இருக்க கற்றுக்க பாத்தியா தேவங்க. இவன் வேறு வந்ததும் வராததுமா என்னை ஏன் இப்படி ஏற்றி விடுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குறின்னு பார்க்குறீங்க. அத்தை நீங்கள் போய் டீ போட்டு எடுத்துருவாங்க அப்படிங்கிறீங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டீ போடுறாங்க. நீங்கள் அப்படியே லொட்டுன்னு அப்படியே தொடையில் அப்படியே அடிச்சுட்டு, எதுக்கடா எங்கள் அம்மாவுக்கு எனக்கு மூட்டி விட்டுட்ருக்கே, என்னடா பாவம் பண்ண, உனக்கு ஏன்டா இந்த புத்தி உனக்கு அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு அவரை திட்டிட்டு அடிச்சுட்ருக்கீங்க. அதை வேணா அடிக்கிறா வையான் அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. எதோ பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பில் அப்படியே இந்த ரூமுக்கு போயிட்டீங்க. ஐயோ கோவப்பட்டாப்புலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவும், என்னதான் இருந்தாலும் நீங்கள் அப்படி திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்துட்டு அவங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகிறாங்க. இப்போ கடைக்கடன்னு உள்ளே போய் பார்க்குறாரு. நீங்கள் கதவை லாக் பண்ணிட்டீங்க. ஏய் கதவை திறறி, முடியாது, திறன்னு சொன்னேன்ல, முடியாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக பையன் கதவை திற அப்படிங்கிறாரு. காதலே வாங்கலை. நீங்கள் மட்டும் அப்படியே அமைதியாக உட்காந்து தட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியாக கதவை ஓப்பன் பண்ணிட்டு போ போ அப்படிங்கிறீங்க. அவர் உள்ளே போகிறாரு. நீங்கள் ஆனால் வெளில வந்துட்டீங்க. முரட்டு கோவத்தில் இருக்காப்புலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களே ஃபாலோ பண்ணிட்டே வராரு. டீ இந்தாங்க மாப்பிள்ள, தேங்க்ஸ் அத்தை அப்படி சொல்லி குடிக்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து ஜஸ்ட் டைம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே கொல்லைக்கு போயிருப்பீங்க. இங்கே தேயும் சே சும்மா விளாண்ட ஏண்டி, இதோட மட்டமாலாம் விளாண்டுருக்கோம், அப்போல்லாம் நீ ஒன்றும் பிடிங்கிட்டுலாம் உனக்கு கோவம் வரல, இப்போ மட்டும் எதுக்கிட்டி உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருது என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா எனக்கு கோவம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறீங்க. ஐயன் சும்மா ப்ளே பண்ணண்டி, அத்தைக்கும் தெரியும். ஆமாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எப்படி இந்த எங்கள் அம்மாவை அத்தைன்னு கூப்பிட ஆரம்பித்தேன், ஆண்டின்னு தானே இத்தனை வருஷமாக கூப்பிட்டுட்டு இருந்தேன், அதான் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுல,
அதான் அத்தை தானே வரும் இப்போது. அப்படி இருந்தாலும் இத்தனை வருஷம் கூப்பிட்டுட்டு இருந்த அந்த ஆண்டி எப்படிடா நீ மாற்ற முடியும்? நீ மாற்றல, தேவங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா, நீ என்னை இப்போ என்னங்கன்னு கூப்பிடல? அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ நானும் உங்கள் அம்மா, இதை பாரு, நான் எதுலேயும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை கூப்பிடு. எனக்கு அவங்கள அத்தைன்னு கூப்பிட தோணுதோ அதனால கூப்பிடுறேன். சரியா? சரி, அதை விட்டு தள்ளு. சாரிடி, நான் சும்மா விளாண்டேன் உங்ககிட்ட, என்ன விளாட கூட கூடாதா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி நவுத்து அப்படிங்கிறீங்க. ஏன் தொடைய கட்டு ஒழுங்கா அப்படிங்கிறீங்க. ஏய், இங்கே எல்லாம் என்னடி நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க. அமைதியாயிட்டார். அப்படியே தலையை அப்படியே தொடையில் வச்சுட்டு அப்படியே சும்மா படுத்துருக்கீங்க. லைக் லேப்பில் அப்படியே நம்ம படுத்துருக்க மாட்டோம், அந்த மாதிரி நீங்கள் படுத்துருக்கீங்க. ஸோ தேவங்க அப்படியே உங்கள் தலையெல்லாம் அப்படியே கோதி விட்டுறாரு. என்ன டயர்ட்னு தெரியல, டவக்குன்னு நீங்கள் தூங்கி விட்டீங்க. அவர் அப்படியே கதையாக பேசிகிட்டு இருக்காரு. எதுக்குமே ஊங்களே ஆங்கலை. என்ன சத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்து தூங்கிட்டீங்க. ஐயோ தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை அப்படிங்கிறாரு. என்ன தேவங்க பையன் தூங்கிட்டா அப்படிங்கிறாரு. தூங்கிட்டாளா? என்ன இப்படியே வா? என்ன பண்ணுறது, அவளை தூக்கிட்டு வாங்க. என் பையனை தூக்க மாட்டிங்களா என்ன? பண்ணிடலாம். தூக்கிட்டு பொறுமையாக அவங்களோட பெட்ரூமில் அப்படியே போட்டுட்டு தென் தேவங்கும் அப்படியே உங்கள் அம்மாவும் அவ்வளோ கதை பேசுகிறாங்க. நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கவே 1.5 hours ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிக்கிறீங்க. சைடில் பார்த்தா ஸோ தேவங்க அப்போ தான் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும் போல். அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அவங்களோட இடுப்பில் அப்படியே காய வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்க கலக்கத்தில் கேட்குறீங்க. இப்போ தான் உங்கள் அம்மாட்ட இவ்வளோ நேரம் பேசி முடிச்சுட்டு பொது வலிச்சது, அதான் படுத்துருக்கேடி அப்படிங்கிறாரு. தேயாங் அப்படிங்கிறீங்க. அப்படியே அவர் சைடில் திரும்புறீங்க. என்னது இன்னைக்கு காலையில் நீ பண்ணல? என்னது, நான் இன்னைக்கு எதுவும் பண்ணலையே. அதான் கையை துண்டு வச்சு கட்டி போட்டு பண்ணல. ஆமாம், ஏன் அதுக்கு என்ன? அதெல்லாம் பண்ணுவோம்பா. நான் எதுவும் சொல்லலை, முதல்ல என்ன சொல்ல விட்றா. சரி 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 சொல்லு. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்போ அது மாதிரி பண்ணுவா? அதுக்கு நான் அதை ஓகேலாம் சொல்லுவேன்லாம் இல்லை. பட் என்னன்னு தெரில, அங்கே போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் எனக்கு ஒரு மாதிரி அதே நினப்பாகவே இருந்தது. நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணது இல்லையா, ஒரு வேளை அது இம்பேக்டாக இருந்திருக்கும் போல். என்ன அப்படிங்கிறீங்க? என் பொண்டாட்டி செம்ம ரொமான்டிக் தான்பா அப்படிங்கிறாரு. நீங்கள் அனுசரிச்சுக்கிறீங்க. இருக்காதா? நீயும் தானே, அப்போ உன் பொண்டாட்டி ஒன்றை மாதிரி தானே இருப்பா அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தான் இன்றைக்கி டின்னர். ஃபோன் பண்ணி உங்கள் அத்தைக்கு வீட்டுக்கிட்ட சொல்லிட்டீங்க, இதுமாரி நான் அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், தேவங்க அங்கேயே சாப்பிட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி சமைச்சிருந்துருப்பாங்க. உங்கள் அம்மா வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு தேவங்க வீட்டில் தான் போய் தூங்கலான்னு அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, தேவங்கா அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நாளில் தங்களுக்கு பர்த்டே வர போகிறது போலே அப்படிங்கிறீங்க. ஆனால் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட்டு பர்த்டே இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிறாரு. ஆமாம், என் பிறந்த நாளுக்கு நீ என்ன கொடுக்கலான்னு இருக்க? நானே உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுடா. யோசிச்சு பாரு, இந்த மாதிரியான ஒரு ஒர்த்தான ஃபிகரு, இந்த மாதிரியான ஒரு பெஸ்டி, இந்த மாதிரியான ஒரு ஒய்ஃபி எவனுக்கு கிடைக்கும்? நான் இருந்ததே உனக்கு இந்த வருஷம் பிளஸ்ஸிங்டா. அவர் அப்படியே ஆக்சுவலாக நீங்கள் எப்படின்னா பின்னாடி பார்த்து நடக்கிற மாதிரி, ஸோ தட் அவரை நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு அப்படியே பேசுகிற மாதிரி, நீங்கள் பின்னாடி கால் வச்சு போடுற மாதிரி அவர் ஃப்ரண்ட்டில் கால் வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கவே அவர் அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்டு,
உன்னோட லவ் எனக்கு கண்டிப்பாக gift தாண்டி. ஆனாலும் நான் உன்கிட்ட தான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. என்கிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்காத, வேணா கேக்கு வாங்கி தரேன், கட் பண்ணலாம். ம் பரவாயில்ல, அதே பரவாயில்ல தான் அப்படிங்கிறாரு. சரி சரி ஓகே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. தென் 2 days பேக் அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, கேக் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் வாங்கி ஃப்ரிட்ஜிலலாம் வச்சாச்சு. ஸோ கரெக்டாக 12 மணிக்கு ஓகே, நீங்கள் வந்து ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணல, லைக் ரெசார்ட் போகிறீங்க, ரெசார்ட்டில் தான் எல்லாமே. 11 மணிக்கே கிளம்பியாச்சு. நீங்கள் சொல்லிட்டீங்க இதெல்லாம் பிளானில் தான் இருக்குது, ரெசார்ட்டுக்கு போகிறோம், அவங்க கேக் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குடி ரெசார்ட்லாம் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு இல்லைடா அதனால் அப்படிங்கிறீங்க. சரின்னு ரெசார்ட் ஃபுல்லாக டைனிங்லாம் பண்ணி நல்லா கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இருக்குது, ஜஸ்ட் யூ அண்ட் ஹிம், அவ்வளோதான். ஸோ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, கேக் கட் பண்ணுறீங்க, அப்படியே ஒரு மைக் வாங்கிறீங்க. மைக் ஆக்சுவலாக இருக்குது அங்கே, குட்டியோண்டு கிளப் மாதிரி லைட்டாக பிஜிஎம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. லைட் ஃபுல் ஆஃப் பர்பிள் கலரில் இருக்குது. தென் பலூன்ஸ் எல்லாமே பர்பிள் வித் ஒயிட் மிக்ஸ்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வியர் பண்ணியிருக்கிறதும் ஒரு பர்பிள் கலரில் saree தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் பர்பிள். ஸோ தேவம் பார்க்குறது எல்லாமே அவருக்கு பிடிச்சதாகவும், பிடித்த பர்சன் நீங்கள் இருக்கிறதாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு மைக் வாங்கிட்டு, உனக்காக ஒரு கவிதை டெடிகேட் பண்ணுறேன்டா அப்படிங்கிறீங்க. தேவங்க அப்படியே அடுத்தது ஸ்மைல் பண்ணுறாரு. என் கவிதை: என் பாலிய காலத்து குறும்பே, நாம் போட்ட சண்டைகள் 1000 என் காதுகள் இன்னும் இசையாக ஒலிக்கிறது. நண்பனாக கைப்பிடித்தாய், கணவனாக இதயம் பிடித்தாய். உன் ஒவ்வொரு சிரிப்பிலும் 1000 கவிதைகள் பிறக்கின்றன. பனித்துளி போன்ற உன் குணம், தேன் போன்ற உன் குரல் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். பிறப்பில் நீ என் தோழன், வாழ்க்கையில் நீ என் பாதி. மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் அங்கும் நீ என் கணவனாக அமைய வேண்டும். என் தேயோங்கே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு உன் அன்பு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. தேயோங்கா ப்ளஷ் ஆகி அவருக்கு சீக்ஸே ஒரு மாதிரி பிங்கிஷாக போயிடுச்சு. லைக் அப்படியே அதை ஃபீல் பண்ணுறாரு தேயோங். அவர் அப்படியே தேங்க்யூ ஸோ மச் டி, நீ கவிதைலாம் பாடுவியா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, உங்களுக்காக கவிதை மட்டும் இல்லை, இன்னொன்று ஒரு பாட்டு வேறு இருக்குடா அப்படிங்கிறீங்க. என்னது அப்படிங்கிறாரு. 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா, அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இதுவே நீளுமா. என் கனவெல்லாம் நான் கண்ட நாள் இதுதான், கலாபக் காதலா, பார்வைகளாலா பல கதைகள் பேசிடலாம், கலாபக் காதலா. 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா, அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இதுவே நீளுமா அப்படி நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க. செம்மையாக இருக்குடி அப்படி சொல்லி எழுந்திரிச்சு வந்து உங்களுக்கு முத்தம் கொடுக்குறாரு. லவ் யூ தேயங்கா, லவ் யூ டு டிடி அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் நல்லா டைட்டனாக உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே என்னடி அப்படிங்கிறாரு. திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு gift சைடில் இருக்கும், அதை எடுத்து அப்படியே அவருக்கு கொடுக்குறீங்க. இது என்னது அப்படிங்கிறாரு. ஓப்பன் பண்ண. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு.
அதான் கப்பல் பிரேஸ்லெட். ஸோ கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஹார்டின் இருக்குது. ஸோ 2 பேரும் கையை கோத்திங்கன்னா டபக்குன்னு அந்த ஹார்ட்டு 2ம் அப்படியே ஒட்டிக்கும். அதே மாதிரி அதில் ஒரு சென்சார் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது தெரியும். ஸோ வைப்ரேட் ஆகும் அதில். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்தது அதை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவரை மிஸ் பண்ணுறதாகவும் அது அவரோட கீச்சனில் வந்து அப்படியே வைப்ரேட் ஆகும். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக நீங்கள் வாங்கி கொடுத்து வந்திருப்பீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட் எவர்னு சொல்லலாம். அவர் செம்மையாக இருக்குடி, ஏய் எங்கேருந்துடி இதெல்லாம் பண்ண, எனக்கு தெரியாமல் இப்படி பண்ண அப்படிங்கிறாரு. நாங்கள்லாம் யார் அப்படிங்கிறீங்க. ஆஹா அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு பிரேஸ்லெட் நீங்கள் போட்டுடுறீங்க, உங்களுக்கு பிரேஸ்லெட் அவரை போட்டு விடுறாரு. ஸோ இது ஸ்டார்டிங்கில் அந்த மிஸ் பண்ணுறது அந்த இதெல்லாம் அது தெரியாது. 1 மினிட் இராண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை இப்போ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் தான் இரு, இதுவே நான் டிஸ்டன்ஸில் இருந்தேன்னா எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோல்ட் பண்ணுறீங்க. அவருக்கு இது ஏதோ வைப்ரேட் ஆகுதுரி அப்படின்னு பயப்படுறாரு. நான் மிஸ் பண்ணேன்னா இதை 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணேன்னா எனக்கு அது தெரியும். அதே மாதிரி நீயும் பண்ணலாம், எனக்கும் அது தெரிய வரும். ஸோ தட் நீயும் நானும் மிஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வரும். செம்மடி 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 அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அங்கே உட்காந்துட்டு அப்படியே அவரோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு நீங்கள் அப்படியே தேங்காவை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே புருஷா அப்படிங்கிறீங்க முரட்டு போத. ஸோ அவரோட ஒய்ஃபில் மெட்டீரியலில் சொல்லியிருப்பார்ல, நானும் அவளும் ஒன்றா சரக்கு அடிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ சரக்கில் தான் புருஷா அப்படிங்கிறாரு. அவர் அப்படியே பிளஷியில் சொல்லே பண்ணாட்டி, ஆனால் அவர் குடிக்கல. ஓகே, நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா அப்படிங்கிறீங்க. நானும் தாண்டி, நீ என் லைஃப்பில் கிடைச்சது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் 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 ட்ரீம். உன்னை தவிர வேறு யாருமே என்னை நல்லா புரிஞ்சிக்க முடியாதுடி அப்படிங்கிறாரு. ஐ நோ, பிகாஸ் நோ ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர் தேன் மீ. நோ ஒன் கேன் அட்ஜஸ்ட் மோர் தேன் மீ. நோ ஒன் கேன் லவ் தேன் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்டக்கு வந்து சொல்கிறீங்க. யா, யூ ஆர் ரைட். நோ ஒன் கேன் love better than you. Oh yeah. வீட்டுக்கு போகலாண்டி. போகலாமே. தூக்கு. நடந்து வாடி. தூக்கு. அவர் அப்படியே தூக்கிட்டு அப்படியே உங்கள் செருப்பு இருக்கும் இன்னொன்று ஒரு கையில் அப்படியே தூக்கிட்டு அப்படியே போகிறாரு. அவருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டே இது. காரில் போட்டுட்டு வீட்டுக்கு போகல, பீச்சுக்கு தான் போயிருப்பார். காற்று வருது, முடியெலாம் ஆடுது. வயான் அப்படிங்கிறாரு. வயான், லவ் யூ, லவ் யூ மோர் தென் எனிதிங் எல்ஸ், லவ் யூ டு த கோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தைஸை லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக உங்களோட சின்னில் அப்படியே ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் உங்களை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கார், போதையில் இருக்கிற தான் பொண்டாட்டியை. ஸோ ஃபைனலி ஒரு முத்தம் வச்சுட்டு தென் கார் ட்ரைவ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனால் பெரிய பிரச்சனை விடலாம், வயன் வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருப்பார், இதுமாரி நான் வயன் வீட்டில் போகிறேம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நைட்டு ஒரு 2 மணி ஆயிடுச்சு வரத்துக்கு. நீங்கள் அவருக்கு உங்கள் வீட்டில் உள்ள சாவி இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு குடுன்னு அப்படியே ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்த மாதிரி உங்களை அழைச்சிட்டு போயிட்டு படிக்க வச்சுட்டு அவருக்கு தூக்கமே இல்லை. லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால அப்படியே ரசிச்சிட்டே இருக்கார். ஒரு லேட்டாக தான் வந்து தூங்கியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 மணி 5 மணி போல் தான். வழக்கம் போல் நீங்கள் கை காலை போட்டு தூங்குறீங்க, அதை அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே தூங்கியிருக்காரு. தென் காலையில் எழுந்திரிச்சா உங்கள் அம்மா கேசரி அது இதுன்னு ஸ்வீட்டெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க, பிள்ளைக்கு பிறந்த நாள் தான் அதனால். ஸோ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அத்தை நான் அங்கே போயிடுறேன் அம்மா அப்புறம் திட்டுவாங்க, நான் காலையிலேருந்து அங்கே போவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படி அங்கே வந்திருப்பார். ஸோ நீங்களே இதில் எழுந்திரிச்சிப்பீங்க, தலை வர வலிக்குது போதை போட்டதால்.
ஸோ ஆனால் தேவும் வேறு யாருக்கிட்டையுமே சொல்லலை. லைக் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காரு. நீங்கள் வந்து சரக்கு அடித்தது எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே வேற ஒரு கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிட்டுட்டு எல்லாருமே ஜாலியாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இப்போது லைக் நியர் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் டேஸ் மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 2 years லேட்டர் இப்போது நீங்கள் கடைன்னு கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போதே ஹே இரு 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 இது இது சரியா இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீட் அப்படியே சரி பண்ணிகிட்ருக்காரு. சிக்ரோத்தே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயில் வந்து அந்த சேஃப்டி பின் இருக்குல்ல அதை வந்து வச்சுட்டு சைடில் வந்து பின் குத்திட்ருக்கீங்க. ஒயான் இந்த சாரி பர்பிள் சூப்பராக இருக்குடி எனக்கு அப்படிங்கிறாரு. சரி பாய். இறி இக்கடி போகிற அவசரமா சொல்லுடா சீக்கிரம் இப்போது. பாம் வேணும். ஒரு மரம் மறைக்கிறீங்க, சைடில் ஒரு உருவத்தையும் பார்க்குறீங்க, புள்ள தூங்குறான் கண்ணுக்கு தெரியல, வெக்கம் கேட்டோன்னே தூ அப்படிங்கிறீங்க. அப்படியே லைட்டாக அப்படியே கீழே தள்ளிட்டு அதை எனக்கு பாம்பாமே பண்ண ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். நீ எதுக்கு பர்பிள் போட்ட? நீ எனக்கு அந்த நாள் ஞாபகப்படுத்துறடா. தெரியாது புள்ள இருக்கானா அப்போ வாட்ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை தரத்தானு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அந்த மனுஷன் அப்படியே நிற்கிறாரு. டைம் ஆகுதுடா அப்படிங்கிறீங்க. டைம்லாம் இருக்குது பாம் அப்படிங்கிறாரு. விடுடா அப்படிங்கிறீங்க. விடுற மாதிரி இல்லை. அந்த மனுஷன் பாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பொறுமையாக உங்களுக்கு அங்கே ஹிக்கி மார்க்ஸ்க்கு எல்லாம் இருக்கிறாரு. டக்குன்னு குழந்த அம்மா அப்பா யாரும் இல்லை எங்கே போயிட்டாங்க அப்படின்னு அழுவுது. உன் பிள்ளைக்கு மூக்கு எடுத்துட்டு போ அப்படிங்கிறீங்க. இது ஒன்று தெரியாதரமா பெற்றுவிட்டு உயிரை வாங்கி தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. பிள்ளைக்கு 1.5 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக இப்போ தான் தத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது நடக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி தேக்கு பிறந்த நாள். ஸோ ஆஃப்டர் 2 years கரெக்டாக இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள். அதுமாரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பட் இந்த தடவை ஃபேமிலியோட அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி குழந்தை குட்டியோட சேர்த்து எல்லாம் அந்த இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க. நீங்கள் கிஃப்ட்டு வாங்கி தரீங்க. அந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நைட் ரைட் நீங்களும் உங்கள் புள்ள தந்தே எல்லாருமே போயிருப்பீங்க. ரொம்ப ஜாலியாக ரைட் போயிட்டு அப்படியே கத்திட்டு சந்தோஷமாக அப்படியே என்ஜாய் பண்ணுறது. லைஃப்பில் ஒரு தடவை தான் நீங்கள் ட்ரிங்க் பண்ணிங்க. அது தேயும் உங்களோட பிறந்த நாளுக்கு மட்டும்தான். அப்போது ஒரு தடவை மட்டும்தான் அவர் உங்களுக்கு வாங்கி தருவார். சத்தம் போடாமல் அமைதியாக குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போதை போட்டதாலே நீங்கள் வந்து இந்த காரில் ஓப்பன் இருக்கும்ல மேலே டாப்பு அதில் வந்து கத்திட்டே வரீங்க. பொறுமையாடின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ புள்ள வந்து அப்படியே இந்த 12, 1 மணிலாம் தூங்கிடுச்சு. அதை பின்னாடி சில இதில் போட்டுட்டு அது தூங்குறதால அப்படியே போட்டுட்டு இங்கே பீச்சில் அந்த காற்று இருக்கும்ல ஸோ அந்த இதில் அப்படியே நல்லா அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. தேவும் நீங்களும் இத்தனை வருஷம் ஆகியும் உனக்கும் எனக்கும் அந்த லவ் கொஞ்சம் கூட குறையவே இல்லைடா தேவங்க அப்படிங்கிறீங்க. அது எப்பயும் குறையவும் கூடாதுடி அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல அழகான ஒரு கிஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறீங்க. லைஃப் லாங் உங்க கூட இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்டா தேவங்க அப்படிங்கிறீங்க. நானும் தாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த 3 ஷார்ட்ஸ் முடிஞ்சிருச்சுடா. ஹாப்பி என்டிங். குழந்தை குட்டியோட ஃபேமிலிஸோடு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த 3 ஷார்ட் நம்ம முடிச்சுக்கலாம். எனக்கு இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபேவரட் எவ்ரிதிங். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் ப்ளஷ் பண்ணவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? நியூ பாய் சரங்கியா மிஸ் அப்பெல்லாம் கேட்
பா பா போ பா பா பங் 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 பங். நிக்கோ நிக்கோ நீ யா யா யா.